ஆன்மநேய செல்வர்களை மேலும் வணங்கிக் கொண்டு தற்பொழுது சிறப்பாக விருந்தினராக வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் வேதநாதன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய மாலை நேர வகுப்பு இரண்டாவது வகுப்பாக நமக்கு அமைகிறது. காலையில் மலர்தலை உலகின் என்ற அந்த சிறப்பு பாயிரத்தின் அடிப்படையாக சிவஞான போதத்தை அறிமுகமாக ஞானம் போதம் இந்த இரண்டிற்கும் அடிப்படையான சிவம் என்ற அடிப்படையிலே தொடங்கியிருந்தோம். சிவஞான போதம் அந்த பெயர் காரணம் ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையை அறிவிலே இருந்து ஞானத்திற்கு உயர்த்தி அந்த ஞானத்தினுடைய அடிப்படையாக அமைந்த போதத்தை காட்டி இரண்டிற்கும் காரணமான சிவபரம்பொருளை அனுபவிக்க செய்வது, இதுதான் சிவஞான போதத்தின் அனுபவம் என்பதாக தொடங்கியிருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் நேரடியாக அந்த பாட நூல் நாளைக்கு அந்த சிவஞான போதம் வந்த பிறகு அதை ஐயா அவர்கள் தருவார்கள். அது இன்னும் வந்து சேரவில்லை. அந்த நூலை அடிப்படையாக கொண்டு நாளை முதல் நாம் இந்த மங்கள வாழ்த்து அது தொடங்கி 12 நூற்பாக்களையும் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த சிவஞான போதத்தின் அடிப்படை என்பதாக சிறப்பு பாயிரம் சிறப்பான ஒரு அமைப்பிலே வந்திருக்கிறதை அடிப்படையாக கொண்டு மெய்கண்டாருடைய அந்த அனுபவத்தை அவர் வாக்கிலேயே நாம் பார்க்க வேண்டும். மலர்தலை உலகின் மா இருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை. இதுதான் முதலிலே உலகத்தில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை அமைத்து தருகிறார். இந்த சிவஞான முனிவர் எடுத்து இதற்கெல்லாம் விளக்கும் பொழுது மிக பெரிய அளவிலே மாபாடியத்திலே வரும். சூரிய ஒளி எப்படி வருகிறது, எதற்காக வருகிறது என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். பலர் புகழ் ஞாயிறு எடுத்த உடனே ஞாயிறு எப்படிப்பட்டது என்று கேட்டால் பலரால் புகழக்கூடியது. இது ஒரு அடிப்படை. அதற்கு முன்பாக அதனுடைய செயல் மலர் தலை உலகின் மா இருள் துமிய. துமிதல் என்று சொன்னால் நீங்குதல். மலர்தலை உலகமானது மாயிருள் துமிய வேண்டும். இதுதான் அடிப்படை. மலர்தலை உலகம் இப்போ உலகத்தை பார்த்து இந்த உலகம் இருளால் நிரம்பியது, இதனுடைய இருள் நீங்க வேண்டும் என்று நேரடியாக சொல்லவில்லை. இந்த உலகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, மலர்ச்சி பெற வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். விரிந்த உலகம் என்று சொல்லுவது ஒரு வகை, மலர்தலை உலகம் என்று சொல்லுவது ஒரு வகை. மலர்தலை உலகம் என்று சொன்னால் மலர்ச்சி பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டது. ஆனால் இருளானது பெரிய இருளாக இருக்கிறது. அடிப்படை தொடக்கமே பொருள்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது இந்த பொருள் எப்படிப்பட்டது, இந்த பொருளோடு சம்பந்தமுடைய பொருள் எது, அல்லது இந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ பொருளை எடுத்துக்கொண்டால், இப்போ தத்துவத்துறையை பொறுத்தவரை என்ன வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டால், உலகத்தை பார்த்து எத்தனை பொருள் என்று முடிவு செய்ய வேண்டும். இந்த உலகம் எத்தனை பொருள்களால் ஆனது, அல்லது இந்த பொருட்களுக்கு என்ன அடிப்படையில் இயக்கம் இருக்கிறது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொல்ல வேண்டும்.
அப்படி சிவஞான போதத்திலே முதலிலே கடவுள் என்ற பரம்பொருளை சொல்ல வந்தது என்பதாக சொல்லுகிற முதல் நூற்பா அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் என்ற அந்த நூற்பா. எடுத்த உடனே கடவுளை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதா என்று கேட்டால் இந்த முதல் தொடக்க வரி அப்படி இருக்காது. அவன் அவள் அது என்று உலகப் பொருட்களை பற்றி சொல்லும். அந்த நோக்கத்திலேயே சிறப்பு பாயிரத்தையும் அமைக்கிறார். சிறப்பு பாயிரத்தினுடைய அடிப்படை நான் பார்க்கிற இந்த உலகம், அந்த பொருள்களை பற்றியெல்லாம் பிறகு ஒவ்வொரு பொருளாகவும் தெரிகிற இந்த உலகம் மலர்ச்சி. மலர்ச்சி என்றால் உங்களுக்கு தெரியும், பொருள் அதாவது பூவானது மலருவது. மலருகிற நிகழ்ச்சி என்பது நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. அதில் இன்னொரு குறிப்பு ஒன்று உண்டு. இந்த மலர்ந்த பூ என்பதாக அவர் சொல்லவில்லை, அல்லது அரும்பு என்றும் சொல்லவில்லை. மலர்தலை. மலர்தலை என்று சொன்னால் மலர்ந்தது என்றும் இல்லை, அரும்பு என்றும் இல்லை, மலர வேண்டியதை நோக்கமாக கொண்ட ஒரு தன்மை. அதான் அதில் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த மலருவதை நோக்கமாக கொண்ட ஒன்று என்று சொன்னால் அப்ப அந்த பொருளுக்கே அது குணம் என்று ஆகிவிடும். இப்ப மலர் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப நமக்கு விடியவே இல்லை என்று சொன்னால் தாமரை வருமா கேள்வி கேட்டால் நாம் ஒரு பதில் சொல்லணும். விடியவே இல்லை என்று சொன்னால் தாமரை வருமா என்று கேட்டால் தாமரை மலராது. உங்களுக்கெல்லாம் இலக்கியங்கள் படிக்கிறவங்கெல்லாம் தெரியும், நம்ம நெருஞ்சி பூ, ஆம்பல், இந்த மாதிரி பூ வகைகள்லாம் என்ன பண்ணணும்னா சூரியனோடையே அந்த திசையை பார்த்து திரும்பிவிடும். சூரியன் எந்த திசையில் போகிறதோ கிழக்கிலே மலர்ந்து சூரியனை போல அப்படியே மேற்குக்கு சூரியன் மறைந்த பிறகு வாடிவிடும். இதெல்லாம் நெருஞ்சி பூவுக்கு உள்ள இலக்கணம். காதலன் காதலிக்கெல்லாம் உதாரணம் சொல்லும்போது காதலனை பார்த்தே இருக்கிற மலர் போல நெருஞ்சி போல நான் இருப்பேன்லாம் உதாரணம் சொல்லுவார்கள். அப்ப மலர்தல் என்பது சொன்னா அதனுடைய விஷயமே இல்லை, அது இன்னொன்றை தொடர்பினாலும் அது நடக்கிறது. இதுதான் தொடக்கம். ஒரு தொடக்கம் என்ன என்றால் பொருளை நேரடியாக நாம் சம்பந்தம் இல்லாமல் பார்க்க முடியாது. எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் பொருள் அனுபவம் அல்லது காட்சி இல்லை. இதுதான் தொடக்கம். அதுதான் சிவஞான போதம் முதல் நூற்பாவிலேயும் வரப்போகிறது. அது அப்படி இந்த சிறப்பு பாயிரகாரர் மிக அழகாக உள்வாங்கியவர். எதனா சிவஞான போதத்தை மிக அழகாக உள்வாங்கியவர் இந்த சிறப்பு பாயிரம். அதை படித்தாலே அதனுடைய எசன்ஸ் அல்லது சாரம் என்பதாகி ஒரு அமைப்பு வரும். இப்போ நாம் பார்க்கின்ற இந்த உலகம் சூரியன் என்ற ஒன்றால் சேர்ந்து இயங்குகிறது. இதுதான் தொடக்கம். இந்த சூரியன் என்ற ஒன்றால் பூவானது மலர்தல் என்பது மட்டுமல்ல, இன்னொன்று நடக்கிறது, இருளானது நீங்குகிறது. இருள் நீங்குகிறதுனால் அந்த இருள் நீக்கமே மலர்ச்சிக்கான காரணம் என்பதல்ல. மலரை மலர வைப்பதும் இருளை நீக்குவதும் ஆகிய இரண்டு செயல்கள் சூரியன் வருவதனால் நடக்கின்றன. இது முதல் அந்த இரண்டு வரிகளோட இந்த ஃபேனை போட்டு விட்டுருங்க. இந்த இரண்டு செய்திகளும் ஒரே மாதிரி நடக்கிறது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் நம்மோட கொண்டு வந்துடுவார். ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போல். முதல்ல தொடங்கியது இது உலகத்திலே நமக்கு அக்ரிணை பொருள் மலரை வைத்து கொண்டு தொடங்கியது. இன்னும் நமக்கு மலர்ச்சிங்கிறதுக்கு நம்ம இன்னும் ஆழமாக போனால் இங்கே நம்முடைய திருவிளங்கம்பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த உரைப்படி பார்த்தோம்னா இந்த நூற்பாக்குன்னு இல்லை, பொதுவாக அவர் அந்த சிவஞான சித்தியாரை வச்சு இந்த நிலம் நீர் தீ வலி இந்த மாதிரியான பூதங்களும் கூட ஒடுங்கி தோன்றுவதனால் மலர்ச்சி பெறுகின்றன. எழுதியவர் அவர் தான்.
ஒடுங்கி தோன்றுவதனால் ஆன்மாவுக்கு மட்டும் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த பூதங்களுக்கும் மலர்ச்சி உண்டு. அதை எழுதினவர் அவர். அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா அக்ரிணை பொருள் அல்லது சடப்பொருள், நாம் அக்ரிணை பொருளை சடப்பொருள் சொல்ல முடியாது, சடப்பொருளும் உண்டு. அதில் பால் வகையில் அக்ரிணைங்கிற அந்த மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களும் அதில் உண்டு. நம்ம இதில் அந்த பொருள்களுக்கும் எல்லா விதமான உயிர் அல்லாத அல்லது அறிவு இல்லாத பொருள்களுக்கும் மலர்ச்சித்தன்மை என்பது உண்டு. இதில் நாம் தொடக்கத்திலிருந்தே ரெண்டு ரெண்டாக வைக்கிறத பார்க்கணும். தொடக்கத்திலிருந்தே இரண்டு இரண்டாக செய்திகள் அந்த நம்ம சிவஞான போதத்திலேயும் சரி, சிவஞான போதத்தில் முதல் 6 பின்னர் 6 இந்த 2 பிரிதியாக இருக்கும். பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். அதுக்கான அடிப்படையை சிவஞான போதத்தினுடைய சிறப்பு பாயிரம் தொடங்கும் போதே அவர் முன்வைப்பார். மலர்வது மலருக்கு மட்டும் இல்லாது ஒவ்வொரு பொருளுக்குமான இயக்கம், அதான் மலர்தலை. மலர்தலை என்பது சொன்னால் அதனுடைய முயற்சி அல்லது அதனுடைய வளர்ச்சி அல்லது அதனுடைய இயக்கம், அந்த பொருளுக்கான செயல்பாடு, இது எல்லாமே மலர்தல். இந்த மலர்வது என்பது சூரியன் வந்தால்தான் நடக்கிறது என்று சொன்னால், அல்லது இந்த பொருள்களுடைய இயக்கம் சூரியனை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், இதே நிகழ்ச்சியோடு இன்னொன்று நடக்கிறது, இருள் நீங்குகிறது. அப்ப இருள் இன்னொரு பொருள், இந்த இரண்டை அடிப்படையாக, இந்த இரண்டிற்கான இயக்கத்திற்கான அடிப்படையாக சூரியன் என்ற மூன்றாவது ஒன்று இருக்கிறது. இதுதான் தொடக்கம். ஆனால் முடிவாக நடப்பது எது என்று கேட்டால், இந்த இருளானது நீங்குகிறது. இந்த நீக்கத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, எந்த விதமான சிறுமையும் இல்லை, பலர் புகழ் ஞாயிறு என்பதாக ஞாயிறு விளங்குகிறது. இப்போ இது உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ ஞாயிறை அடிப்படையாக கொண்டு தான் திருமுருகாற்று படையும் வரும். மற்ற இலக்கியங்கள்லேயும் நம்முடைய கதிரவனை அடிப்படையாக கொண்டு இலக்கியங்கள் தொடங்குது அப்படிங்கிறது இலக்கிய நயத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஞாயிறு என்பதை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவசூரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியனையே சிவசூரியன் நம்ம திருக்கோயில்களில் செலவு வைப்பாங்க, சிவசூரியன் வைப்பாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இறைவனை பற்றி தான் நமக்கு தெரியும். இறைவனுக்கு அட்டமானன்னு ஒரு பேர். முதல்ல நீங்கள் இலக்கியத்தில் சைவத்தை பற்றி முதல்ல செய்தி வருது, அல்லது சைவர்களுடைய தத்துவத்தை பற்றி ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால், சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் தான் வரும். சிலப்பதிகாரத்தில் சைவவாதி அப்படிங்கிற பேர் வந்துடும், மணிமேகலையிலேயும் அது வரும். அப்போ தான் அவர் மணிமேகலை கேள்வி கேட்குற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி இறைவனை பற்றி முதல்ல சைவ சித்தாந்தி சொன்னது என்னன்னா, 5 பூதங்களாகவும் ஆன்மாவாகவும் சூரிய சந்திரனாகவும் இருக்கிற இறைவன். அதான் முதல்ல சைவ சித்தாந்தத்தை பற்றி பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. முதல்ல நமக்கு வரலாற்று பூர்வமாக சைவ சித்தாந்தத்தை இன்னைக்கு கிடைக்கிற இலக்கியங்களில் முதல்ல பதிவு செஞ்சது அதில் தான். இந்த அட்டமானன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு உலகத்தை பார்த்து முதல்ல எத்தனை பொருள் நமக்கு தெரிஞ்சுதோ, எத்தனை பொருள்னா நிலம், நீர், தீ, வளி, வான், இந்த 5 பொருள் முதல்ல தெரிஞ்சுது. இந்த 5க்கு மேல இயங்குகிற ஆன்மாக்கள் தெரிஞ்சது. இது கொஞ்சம் இறக்கிடுங்க. இயங்குகிற ஆன்மாக்களை எஜமானன் அந்த பேர்ல சொல்லுவோம். எஜமான் அப்படின்னா என்னன்னா, யார் உள்ளே இருந்து கொண்டு இயக்குகிறானோ அவனுக்கு எஜமான்னு பேர்.
இயமானன் அப்படின்னு தமிழில் எழுதுவாங்க, இயமானனாய். அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன். இந்த 8 பொருள்களாகவும் இருக்கிற இறைவனுக்கு பேர் அட்டமானன்னு பேர். இந்த இறைவனை தான் எல்லாவற்றிற்கும் உள்ளே இருந்து இயக்குகிற இறைவன். அந்த வகையில் சூரியனுக்கும் சிவசூரியன் என்று பெயர். சூரியனை இருந்து உள்ளே இருந்து இயக்குகிற பெருமானுக்கு பெயர் சிவசூரியன். இப்ப இந்த ஞாயிறு, இங்க கதிரவன், சூரியன் எல்லாம் நமக்கு ஒரு சொல் தான், ஒரு பொருள் தான். ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண். சூரியன் வந்தாலொழிய பார்க்க முடியாத ஒரு கண். இதுதான் செய்தி. இந்த சூரியன் வந்தால்தான் பார்க்க முடியும் பொருள்களை அப்படின்னு ஒரு செய்தி சொல்றதில்ல. என்னென்னலாம் அதில் விளக்கம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், பார்ப்பது என்றால் என்ன? இப்போ நாம் சிவஞான போதம் முதல் நூற்பா படிக்கும் பொழுது பார்க்கப்படுகிற இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு முடிவு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த காண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நாம் இந்த உலகத்தை எப்படி முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிற அளவையெல்லாம் இதில் பேசுவாங்க. காட்சி அளவை, கருதல் அளவை, நூல் அளவைன்னு ஒரு 3 அளவை சொல்லுவோம். இந்த அளவைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவை அறிவு ஆராய்ச்சின்னு பேர். அறிவு ஆராய்ச்சி அப்படிங்கிறத எபிஸ்டமாலஜி அப்படின்னு பிலாசபி படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. எபிஸ்டமாலஜி அப்படின்னா அறிவு ஆராய்ச்சி இயல். இந்த அறிவு ஆராய்ச்சியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு பொருளை பற்றி இப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சொல்லுகிற அறிவு எந்த அளவுக்கு தகுதி உடையது. இந்த அறிவை சொல்றது இல்லை, அது இந்த சொல்ற அறிவுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற அந்த விஷயத்துக்கு பேர் அறிவு ஆராய்ச்சி இயல். அதாவது இப்ப அவன் இப்படிப்பட்டவன், இவங்க இப்படிப்பட்டவங்க, நான் இப்படிப்பட்டவன் சொல்றதெல்லாம் அறிவு ஆராய்ச்சி பண்ற வேலை இல்லை, அது அடுத்தவனை பண்ற ஆராய்ச்சி. ஆனா அறிவேயே, இந்த சொன்ன அறிவு எப்படிப்பட்டதுன்னு அறிவு ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் தான் அளவைன்னு பேர். இப்போ அதுதான் உங்களுக்கு வேடிக்கையாக சொல்லுவாங்க, நெய்யை தொன்னையில் வச்சுக்கிட்டு, நெய் தொன்னைக்கு ஆதாரமா, தொன்னை நெய்க்கு ஆதாரமா, என்ன நெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ நெய் இல்லைன்னா தொன்னை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, தொன்னை இல்லைன்னா நெய் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஒன்னோட ஒன்று சார்ந்திருக்குது, எதுக்கு எது ஆதாரம்னு அவன் திருப்பி கவுத்து பார்த்து கொட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த கோபத்தில் ஒரு உதாரணமாக அதை சொல்லுவாங்க. திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இந்த அளவையை பற்றி திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொன்னார். அவர் 2 விதமாக சொல்லியிருப்பார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருக்குறள். இன்னொரு திருக்குறள், எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த 2 திருக்குறளை சேர்த்தாதான் அறிவுனா என்னன்னு சொல்லணும். இந்த மற்ற இடத்துல சொல்ற அறிவுலாம் வேற. சென்ற இடத்தால் செலவிடாது, தீது உரி, நன்றின் பால் உயிப்பது அறிவுலாம் வேல்யூ பேஸ்டு நாலேஜ். ஆனா இந்த அறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா மெத்தடாலஜி, அதாவது முறைக்கான அறிவு, அறிவு பெறுகின்ற முறை. இப்போ பொருளை இப்போ ஐயா சொல்றாங்க, இவங்க சொல்றதுனால அது தப்பா இருக்காது, இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயமா ஒரு ஆள் சொல்றதை கேட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன், அது பாதி தான் உண்மை. இன்னொரு பாதி என்ன அப்படின்னு கேட்டா, நாம எந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த பொருளோட தன்மையை வச்சு முடிவு பண்ணணும். யார் யார் வாய் கேட்டாலும் நாம் மெய்ப்பொருள் பார்க்கணும். எந்த பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அந்த தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு முடிவு செய்ய வேண்டும்.
இந்த ரெண்டு முறையும் அறிவு ஆராய்ச்சிக்கு முக்கியம். அந்த விஷயத்தை இங்க எடுத்துட்டு பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு சூரியன் முக்கியம். முதல்ல பார்க்கறது தான் காட்சி அளவு. இந்த உலகத்தில் முதல்ல கண்ணால் பார்த்ததை நம்பலாமா வேணாமாங்கிறதுலாம் அப்புறம். கண்ணால் தான் பார்க்குறோம், பார்க்கறது தான் முதல் விஷயம். இது தொடக்கம். இந்த பார்க்கறது முதல் விஷயம் சொன்னால், பார்க்கறது கண்ணால் காண்பதே மெய், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த கண்ணால் பார்த்ததையும் நம்பாத அப்படின்னு சொல்றது இந்த கருத்தை சேர்த்து வச்சு பார்க்கறதுனால வர்றது தான். அது கருத்துனா இப்படி நடிக்கிறானா நடிக்கலையா பொய் சொல்றானா அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் சேர்ந்துடும். இப்போ காலையில விட நான் சொன்னேன், பார்த்ததனை பார், திருவருட்பயனில் வர நீ ஒன்றையும் முந்தி பாராதே பார்த்ததனை பார் அப்படின்னு ஒரு திருவருட்பயன் வரும். அப்போ என்ன விஷயம் அதுலன்னு கேட்டால், பார்க்கிறோங்கிறது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நாம் உண்மையிலேயே பார்க்கிறோமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பார்க்கிறேன் அப்படிங்கிற விஷயம் நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நான் பார்த்தது சரி என்ற பதிலை தரும். இதுதான் அது தொடக்கம். அப்போ பார்க்கறதுனா என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இப்போ நாம் அதான் இப்போ அந்த விஷயத்துக்கு தான் போகிறோம். இப்போ அதை சொன்னாதான் இந்த பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி, அதுக்கப்புறம்தான் மயர்வர மயக்கம் போகும். இப்போ பார்க்கறது, இப்போ நமக்கு இருக்கிறதுலாம் சாப்பிட்டதுனால இருக்கிற மயக்கம், பார்க்கறதுனால ஒன்றும் மயக்கம் வரல, பார்க்கறதுனால ஒரு மயக்கம் வரணும். அந்த மயக்கத்தை நீக்குவது தான் சிவஞான போதம். அதில் ஒன்றும் இதுதான் அந்த சிறப்பு பயணத்தோட விஷயம். பார்ப்பது, நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம காலையில் சாப்பிட்டதும் கேட்டோம் இதெல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி பார்க்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லணும். இப்போ காலையில் ஐயா சொன்னாங்க, நம்ம அந்த பாட்டிலை பார்க்குறோம் அல்லது ஒரு நிறத்தை பார்க்குறோம் அப்படின்னா, கண் அறிவு நிகழ்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்ல காலையில், அது சிவ பச்சை வண்ணமாக இருக்கிறது. இது அறிவு செய்தி. இப்போ இந்த பச்சை வண்ணமாக இது இருக்கிறதுன்னு நாம் இந்த வெள்ளை வண்ணமாக, வெள்ளை வண்ணம் சொல்லக்கூடாது, வெள்ளை இன்னும் கேட்டால் வெள்ளை சொல்லலாமா, இல்லை பச்சை வண்ணமாக இருக்கிறது அதை வச்சுக்கோமே. இந்த பச்சை வண்ணம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னா, எப்படி பார்த்தாய்? கண்களால் பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. கண் என்ற ஒரு கருவியை கொண்டு நான் இந்த பச்சை நிற மாலையை பார்த்தேன். இது தொடக்கம். சரி, எது இல்லை என்றால் பார்க்க முடியாது முதல்ல. இப்போ இதை கொண்டு போய் இருட்டில் வச்சா பார்க்க முடியுமா? இந்த மாலையை இருட்டில் வச்சு பாருங்கன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ இந்த மாலை பகலில் இருக்கும் பொழுதுதான் என்னால் பார்க்க முடிகிறது. இதோட இது முடிஞ்சு போச்சு. வெயில் அல்லது ஒளி இருக்கிற காலத்தில் தான் இந்த மாலை பச்சை நிறமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இப்ப பார்க்கறதுல ரெண்டு சேர்ந்து போச்சு. எது சேர்ந்து போச்சு? சூரிய ஒளியும் அல்லது வெளிச்சம் என்கிற ஒளியும் இந்த மாலையின் வண்ணமும் இணைந்தால்தான் மாலை பச்சை நிறமாக இருக்கிறதுங்கிறது முதல்ல விஷயம். இது பச்சை நிறமா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுனால தனியாக நடக்கவில்லை. முதல் விஷயம், நான் பார்த்தேன் என்பது பச்சை நிறம் என்பது தனியான ஒன்று இல்லை. ஒளி என்கிற ஒன்று சேர்ந்ததனால் பச்சை நிறத்தை பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஞானம் வரும். இப்போ அதுதான் திருவருட்பயன்லேயும் அந்த திருவருட்பயனில் அறிதல் முறை நிறைய வரும். இந்த மெத்தடாலஜி அவர் தான் ரொம்ப விரிவாக பேசியிருப்பார். தரையை உணரார் புவி அப்படின்னு ஒரு விஷயம் வரும். தரையை நடக்கும்போது நாம் தரையை நினச்சிட்டா நடக்கிறோம் தான் நமக்கு தெரியுமே தவிர தரையில் நடக்கிறோம் அப்படிங்கிற நினைப்போட யாரும் போகிறதில்லை. அந்த மாதிரி இந்த பச்சை நிறம் என்பது சூரிய ஒளியுடன் சேர்ந்து நமக்கு காட்சிப்படுகிறது. அது முதல் ஞானம்.
நான் பார்க்கிறேங்கிறத யாரும் தப்பு சொல்றதில்ல, பார்த்த முறை தப்பு. தான் சைவ சித்தாந்தம். நான் பார்த்தேன்ங்கிறது எல்லாரும் சொல்றதுதான். நீங்க பார்த்ததுலயே எல்லாம் முடிஞ்சிடும். சைவ சித்தாந்தத்துல உண்மைங்கிறத நீ பார்த்தது பொய் தப்புலாம் சொல்ல மாட்டான், பார்த்த முறை தப்பு, அவ்வளவுதான். அது கூட நீங்க பார்த்த முறை தப்புனா நம்ம அது ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். முறை தப்புன்னு கூட சொல்றது இல்லை. அவன் இந்த இடத்துல இருக்கிறான், பார்த்தவன் நிறம் என்ற ஒன்றில் மட்டும் மயங்கி இருக்கிறான்னு சொன்னா அது ஒரு முறை. நிறம் என்பது சூரிய ஒளியோடு சேர்ந்து, இன்னும் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த பச்சை நிறத்தை பொருள் ஒளியும் சூரிய ஒளியும் இணைந்து பார்க்கப்பட்டதனால் பச்சை நிறம். முடிஞ்சு போச்சு. சரி, அது இருந்தால் மட்டும் பார்த்துருவோமா? இது அடுத்த கேள்வி. இல்லைங்க, கண்ணால் தான் பார்க்குறோம். இந்த கண்ணால் பார்க்கிறேன் என்று சொன்னால் கண்ணால் எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டால், கண் ஒளியும் சூரிய ஒளியும் இந்த பொருள் ஒளியும் இணைந்ததனால் பச்சை என்று நான் பார்க்கிறேன். புரிஞ்சுச்சா? என் கண்ணில் இருக்கிற ஒளியும் பொருள் ஒளியும் இணைய வேண்டும் என்று சொன்னால் சூரிய ஒளி நடுவிலே தேவை. அப்ப எதுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது? என் கண்ணிலேயும் அது இணைய வேண்டும், இந்த பொருளிலேயும் இணைய வேண்டும். இணைந்தால்தான் இந்த பொருள் பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கிறது. இதுதான் காண்டல். இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். அடுத்து இது ஒரு ஸ்டெப். என்னன்னா, இந்திரியமும் பொருளும் தொடர்பு கொள்ளுகிற அந்த காட்சிங்கிற நிகழ்ச்சிக்கு முதல் படி இதுதான் காட்சி. அடுத்த காட்சி என்ன அப்படின்னா, கேட்போம், இந்த கண்ணுக்கு அறிவு இருக்குதா, அதுவே பார்க்குமா? அடுத்த கேள்வி அதான். கண்ணுக்கு அறிவு இருக்கிறதா, அதுவே பார்த்து இதுதான் பச்சை நிறம் என்று சொன்னதா? இதான் வினா. கண்ணு எப்படி பார்க்கும்? சரி, கண்ணு பார்த்து இதான் பச்சை நிறம் சொல்லிச்சா? அதுக்கு பதில் ஆமாங்க, என்னது கண்ணு தான் பார்த்து சொல்லிச்சு, இதை வேற இல்லைங்கிறார் அவருன்னு கேட்கக்கூடாது. கண்ணு பார்த்ததுங்கிறது உண்மைதான். இப்போ ஒரு துணி நம்ம தைக்கிறோம்னு சொன்னால் ஊசியில் நூலை வச்சு நூலில் தான் தைக்கிறோம். அது ஒரு கருவி பயன்படுது, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி கண் என்பது ஒரு கருவியாக பயன்படுகிறது. எதுக்கு? பார்ப்பதற்கு. இந்த கண்ணே பார்த்ததா அப்படின்னு கேட்டா இல்லை, கண் பார்க்கவில்லை. எப்படி கண்ணு பார்க்கலன்னு சொல்ற? ஏன்னா கண்ணுக்கு அறிவு கிடையாது. கண்ணின் மூலமாக பார்த்தது வேறு ஒன்று. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கண்ணின் மூலமாக பார்த்த ஒன்று அது எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எது பார்த்தது அப்படின்னு கேட்டா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்ன சொல்றதுன்னா, கண்ணுக்கு அறிவு இருக்குது அல்லது வாய்க்கு அறிவு இருக்கு, காதுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா, இப்போ வாயில போடுற அல்வாவை காதுல போட்டா அது சுவைக்கணும், அதுக்கு அறிவு இருந்தது அப்படின்னு சொன்னா. இப்போ நாக்கில் போட்டால் தான் சுவை வரும், காதில் போட்டால் சுவை வராது. சரி, காதுக்கும் அறிவு இருக்குது நாக்குக்கும் அறிவு இருக்குதுன்னு சொன்னால் மொத்தம் 5 உயிர் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு காலத்தில் பண்ணாங்க. இது எப்படி பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம சாமிக்கெல்லாம் 5 தலை பாம்பு 7 தலை பாம்பு கோபுரம்லாம் வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு தத்துவம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 5 தலை பாம்புனா 5 உயிர் கிடையாது. அது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற 4 வச்சா அது. 5 தலை வச்சா மெய்வாய் கண் மூக்கு செவி அல்லது சுவை ஒளி ஊறு கோசை நாட்டம், இந்த மாதிரி நாம் அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். இந்த அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ள நேராக சாமியை பார்க்காம ஜன்னல் வச்சுருப்பாங்க. இப்போ பெண்ணாகரம் போனீங்கன்னா அப்படி இருக்கும், திருவொற்றியூர் போனால் அப்படி இருக்கும். ஜன்னல் வழியாக சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா 24 இருக்கும், 35 இருக்கும், சில இடத்துல 36 இருக்கும். இந்த 35 இருந்தால் புருஷனாகிய நாம 35 தத்துவங்களோட பார்க்கறது, 24 இருந்தால் பிரகிருதி தத்துவங்களோட பார்க்கறது, இப்படிலாம் ஜன்னல் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி
உடனே நாம் நமக்குள்ள 5 உயிர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? காதில் ஒரு உயிர், நாக்கில் ஒரு உயிர், வாயில் ஒரு உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால் அது தனித்தனியாக தான் அது வேலையை செய்கிற மாதிரி ஆகிடும். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு இப்போ அதுக்கு ஒரு உதாரணம். என்ன உதாரணம்னு கேட்டால் அதுதான் சிவஞான போகத்திலே வருது. அது எப்படி வருதுன்னா, இந்த 6 சுவை 6 சுவைங்கிறமே 6 சுவையை தனித்தனியாக நாம் தெரிஞ்சுக்கிறோமா? 6 சுவையும் அருந்தியிடும் ஒருவன். 6 சுவையும் நாம் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டா ஒரே சுவை, அதாவது சுவைன்னு இப்போ நான் அது எதில் சொல்ல வரேன் அப்படின்னா, அதுதான் சுவைன்னு ஒன்று இருக்க, அது எத்தனை சுவை இருக்குன்னு கேட்டால் 6ஆக பிரிச்சிருவோம். அந்த காரம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு இதெல்லாம் 6 பிரிக்கிறோம்ல. இந்த 6ல் இப்போ இனிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளை கேட்டால் இப்போ நமக்கு ஒரு பேச்சுக்கு தான், ஒன்றும் இது இல்லை. எது இனிப்புன்னு நான் கேட்டால் என்ன சொல்லுவோம்? எது இனிப்புன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இனிப்பாக இருக்குதுன்னு கேட்டால் எதை சொல்லுவோம்? வெல்லத்தை சொல்கிறதா, சர்க்கரையை சொல்கிறதா, லட்டு சொல்கிறதா, ஜாங்கிரி சொல்கிறதா, அல்வா சொல்கிறதா, எதை இனிப்புன்னு சொல்கிறது? ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. இனிப்புக்குள்ளேயே 1000 வகை இருக்கு. அப்புறம் இனிப்புங்கிற ஒரு சுவையை கொண்டாந்து நாம் இன்னொரு சுவையில் சேர்த்து எல்லாமே ஒரு சுவைங்கிற ஒன்றுத்திங்க தான் வைப்போம். சுவைங்கிறது ஒன்று தான், அதாவது சுவைங்கிற புலன் ஒன்று தானே. நீங்கள் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்று 5 புலன் தானே. இந்த 5 புலனில் சுவை ஒன்று தானே. ஆனால் அது 6ஆக பிரிக்கிறோம்ல. அந்த 6ல் ஒவ்வொரு சுவையும் 1000கணக்காக நாம் அனுபவிக்கிறோம்ல. இப்போ இந்த மாதிரி இந்த அறிவு புலன்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு பார்க்குற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. எல்லா அந்த இடத்துல ஒன்றும் நம்ம வேகமாலாம் போகல. அது இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 6 சுவையை நீங்கள் பிரித்து நாம் அனுபவிக்கிறோன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ சுவையை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? சுவையை அனுபவிக்கிறோம்ல, நம்ம இப்போ கூட நம்ம மதியம் சாப்பிட்ருப்போம், இல்லை டீ சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். சுவையை நாம் எப்படி அனுபவிக்கிறோம்? சரி, ஒரு நல்ல அல்வா இல்லை ஒரு ஸ்வீட்டு கொடுத்து அனுபவிக்கிறோன்னு வச்சுங்களேன். சுவை எங்கேயாவது போய் சேருதா? இப்போ மற்ற கருவிகள்லாம் விட்டுருங்க, தொட்டால் நம்ம எடுத்துடுறோம், காதில் கேட்டுக்கிறோம், கண்ணில் பார்த்துக்கிறோம். 5 புலன்களுக்கும் 5 அறிவு. சுவை, ஒலி, தண்ணி சுவை, காதில் கேட்கறது ஒலி, அப்புறம் கண்ணால் பார்க்கறது, அப்புறம் உடம்புல தொடறது, அப்புறம் மூக்கில் முகர்றது. இப்போ மூக்கு கூட நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா காற்று உள்ளே போய் வெளியே வருது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாக்கு விஷயம் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நம்ம உள்ளே போடுறாங்க, ஆனால் அது எங்கேயாவது பிரித்து வச்சு நமக்கு சேர்க்குதா? இப்போ இதெல்லாம் மற்றதெல்லாம் அருவமாக இருக்குது. அருவம்னா உருவம் இல்லாமல் இருக்குது. எது? காதில் கேட்கறது, பார்க்கறதெல்லாம் அது நம்மோட சேரலை. ஆனால் சுவைங்கிறத வாயில் போடுறோமா, அது எங்கேயாவது லேயர் மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறது. சுவைங்கிறது நம்ம தினம் சாப்பிட்ற விஷயம், ஆனால் அது அறிவாக போய் சேருதுங்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு நாக்கில் தண்ணி வரணும். சின்ன சாக்லேட்டை இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் சாக்லேட்டை நினச்சா தான் தண்ணி வரும். சிலருக்கு ஐஸ்கிரீமை நினச்சா நாக்கில் தண்ணி வரும். அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் புளியம்பழத்தை நினச்சா தான் நாக்கில் தண்ணி வரும். இன்னும் கேட்டால் நீங்கள் சுவைங்கிறது எதில் அதிகமாக இருக்குதுன்னு இப்போ ஒரு போட்டி வச்சா நீங்கள் எதில் வைப்பீங்க? சுவைங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டி வச்சா அது சைவர்களுக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா அவங்க புளிப்பு அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. இந்த புளியை சேர்த்து சாப்பிட்ற அசைவர்களுக்கு தான் சுவை அதிகமாக தெரியும். ஏன்னா நாக்கை தட்டினாலே புளிப்பில் தான் சுவை அதிகமாக. அதுக்கு பேர் சைக்கலாஜிக்கல் ஹெடனிசம். அது மனசில் சேர்ந்து அது 2ஆக பொழந்துக்கும். அது எதில் வேகமாக பொழக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்பில் தான். புளிப்பும் உப்பும் சேர்ந்தாதான் உங்களுக்கு சுவை அதிகமாக இருக்கும். இந்த குழம்பு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் புளிப்பு தெரியாது. அதனால தான் அவன் தாலோடே நின்று இருப்பான். இந்த வட இந்தியாவில், தமிழ் இந்தியாவில் அந்த பருப்போடு தான் அவங்க நின்றுவாங்க. சுவை தெரியாது. அந்த சுவை தெரியணும்னா புளிப்பை பயன்படுத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கிற நோய் அதிகமானதுக்கு புளி ஒரு காரணம். ஏன்னா அது அதிகமாக போய் ரத்தம் சுண்டிடும்.
புளி அதிகமாக சேர்க்க சேர்க்க ரத்தம் வந்து அந்த திரிய ஆரம்பிக்கும். அது வந்து டாக்டர்களே சொல்லுவாங்க புளியை குறைச்சிக்குங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து கெடுதி, ஆசிட் அப்படிங்கிறதுனால. அப்போ புளியை சேர்ப்பது இருக்கிற சுவையிலேயே அந்த புளியம்பழம் உழுந்தது, ஒரு சின்ன வயசுல சாப்பிட்ட புளியம்பழத்தை, மாங்காய் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கும் நாக்கு ஊறுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு. அப்போ அந்த சுவை நரம்பு வேகமாக வேலை செய்யுது. இப்போ மற்ற சுவை நரம்பு அந்த மாதிரி விஷயங்களை விட இந்த 6 சுவை பிரிப்பில் உங்களுக்கு வந்து சுவைங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வருதோ, சுவை 6 தான், ஆனால் ஒன்றா தான் சுவையை சொல்லணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதில்ல? அது சுவை 6ங்கிறது உலகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், சிலேத்துமத்துக்காக இருக்கிற வகை. இப்போ தினந்தோறும் ஒருத்தன் சுவை சாப்பிட்றான்னா, வெறும் இனிப்பு சாப்பிட்டுட்டே இருந்தான்னா ஒரு நோய் வந்துடும். வெறும் புளிப்பே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதிகப்படியாக அது ஒரு நோய் வந்துடும். வெறும் காரம் சாப்பிட்டுட்டு இருந்தால் அது ஒரு நோய் வந்துடும். ஆனால் நாம் எதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா துவர்ப்பு, இந்த துவர்ப்பும் கசப்பும் சேர்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் சமமாக இந்த 6 சுவையும் சேர்த்து பாருங்க, வாதம், பித்தம், சிலேத்துவம் வராது. அதனால தினம் கொஞ்சம் ஒரு வேப்பங்குச்சி, தினம் வந்து ஒரு கொய்யாத்தழை, மாந்தழை, இந்த மாதிரி விஷயங்கள் அசை போட்டு பார்த்தா என்ன கால்நடைகளுக்கு அதெல்லாம் வர்றதில்லை. அதுக்கு வந்து நம்ம மாதிரி வந்து புளியும் காரமும் சாப்பிடலாம். அதுக்கு வந்து கசப்பு, இந்த துவர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும். அப்போ இந்த உடல்நிலை சமப்படுத்தணும்னா இந்த 6 சுவையும் சமமாக அமையணும். இன்னும் சமமாக அமையணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல வந்து அது எந்த அளவுக்கு சூடு அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு அதெல்லாம் நாடி பிடிச்சி பார்க்குறது தான் இந்த நாடி ஜோசியர்கள் பண்ணது. முதல்ல நாடி ஜோசியர்கள் பண்ணது இந்த 6 நாடியில் இந்த சுவை நரம்பை கண்டுபிடிச்சிருவாங்க. சுவை நரம்புனா இந்த நாடியோட அசைவில் அந்த இவன் எந்த சூடு அதிகமாக இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம 6 சுவையை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. நாக்கில் இந்த சுவையை வச்சு, வெளியில இத்தனை பொருள்களை வச்சு இந்த சம்பந்தப்படுத்தினதுக்கும் சூரியன் சம்பந்தமா இருக்கு அப்படிங்கிறதும் அதுல அடங்கும். அப்படி பார்த்தா காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி பார்த்திடின் அருளே உலகெல்லாம், உலகத்தை பார்த்தா அருளா தெரியும். அதாவது அருள்னா நாம நினைக்கிற மாதிரி பேசுறது இல்லை. அது ஒவ்வொரு மாந்தழை, ஒவ்வொரு கொய்யாத்தழை, ஒவ்வொரு வேப்பந்தழை இருக்கிற மிளகாக எல்லாத்துக்குள்ளாரையும் நம்மை வாழ வைத்த திருவருள் தெரியும். அப்படி பார்க்கும்போது தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, கரிசலாங்கண்ணியா அது மஞ்சள் காமாலையை நீக்கும், இதுவா முடக்கத்தானா அது வாதத்தை நீக்கும். இந்த மாதிரி நமக்கு எப்படி தெரியுது நம்ம சித்தர் மரபில் பேசுகிறோம் அப்படின்னா, இந்த சித்தர்களுக்கு அந்த ஞானம் வந்த உடனே எந்தெந்த பொருளுக்குள்ள என்னென்ன தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அந்த பிறப்பு ஞானமாகவே தெரியும். இதுதான் மாணிக்க வாசகர் சொன்னது. நான் முதல் பிறவியில் புல்லாக இருந்தேன், புழுவான, இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு எந்த பிறவியில் என்ன குணம் இருக்கிறது, எந்த தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஞாபகம். இப்போ பார்க்கறதுனா சும்மா இல்லாது, இந்த பார்க்கறது அது வரைக்கும் போய் நிற்கும். எது வரைக்கும்? நான் எத்தனை பிறவி பிறந்தேன், எந்த பிறவியில் எனக்கு என்ன தன்மை இருந்தது அப்படிங்கிறது வரைக்கும் போய் நிற்காது. அதனால பார்க்கறதுங்கிறது அந்த ஒன்றிலேயே எல்லாம் அடங்கிடும். பார்ப்பது என்ற ஒன்றிலேயே எல்லா தத்துவமும் நமக்கு வந்து விடுகிறதுன்னு அடங்கிடும். வேற ஒரு கருதல் அளவை தேவையில்லை, நூல் அளவையெல்லாம் தேவையில்லை. அதுவும் நாம் ஏன் ஏற்றுக்கிறோன்னு கேட்டால், இந்த பார்க்குற முறை தப்பு, அதுக்கு அது உதவும் அப்படிங்கிறதான். பார்க்குற முறை தப்பாக இருக்கும்போது கருதுகிற முறை, நூல் அளவையெல்லாம் நாம் எடுத்து வச்சுக்கிட்டு சரியாக பார்க்கறதுக்கு கற்றுக்குறோம், அவ்வளோதான். இந்த பார்க்குறதுலையே முடிவு பண்ணுறது தான் இதான். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனால், நான் எடுத்த உடனே இந்த தத்துவ வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த பொருளை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. எது முடிவு பண்ணுது? ஆன்ம சிற்சக்தின்னு ஒன்று தான் வந்து இந்த முடிவு பண்ணுறதுல பெரிய ஆளு. அதுதான் வந்து இறுதி பிரமாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ வந்து பார்க்குறதுல, நான் பார்க்குறது, நீங்கள் பார்க்குறது, படிக்கிறது, இது எல்லாத்த விட முடிவு பண்ணுறதுன்னு ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டால்
ஆன்ம சிற்சக்தியே இறுதி பிரமாணம்னு ஒன்று சொல்லுவோம். இதை நான் நாளைக்கு விரிவாக சொல்கிறேன். அதில் ஒன்றும் இந்த வார்த்தையை முதல்ல போட்டு நாம் பயமுறுத்த வேணாம் அதுக்காக. அப்போ என்ன பண்ணணும்னா பார்க்கறது அப்படிங்கிறதுல தான், இந்த பார்க்கறதுங்கிறதுல நீங்கள் தெளிவடைஞ்சிட்டாலே சிவஞான போதம் வந்துடுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அடுத்தது இந்த சுவை நான் சொன்னேன்ல, இந்த பார்க்கறதுங்கிறதுல 5 கருவிக்கும் நீங்கள் வந்து அந்த உதாரணத்தை அமைச்சிக்கலாம். இப்போ பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், இந்த 5 தொழில் கருவி இருக்குல்ல, இந்த தொழில் கருவிக்கும் அறிவு கருவிக்கும் வித்தியாசம் நல்லா வச்சுக்கணும் நீங்கள் எப்பவுமே. சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், அறிவு கருவி தனியாக எழுதி வச்சுக்கணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இது போக வாயினால் பேசுதல், காலினால் நடத்தல், கையினால் கொடுத்தல், அப்புறம் மலவாய் எருவாயினால் மலஜலம் விடுதல், அப்புறம் எருவாய் அதாவது கருவாய் அப்படிங்கிற ஒன்றுக்குனால சுக்கில சுரேனிதம் உற்பத்தி ஆகும். இந்த 5 தனியாக வச்சுங்க எப்பவுமே. இதோட இது கலக்கக்கூடாது. நீங்கள் இந்த அறிவுங்கிற அப்போ ஓடுறது இந்த நடக்கிறது பேசுறதை நீங்கள் வச்சுக்கூடாது. இந்த நடக்கிறதும் பேசுறதும் தொழில். நடக்கிறது பேசுறது கையோட தொழில். கொடுக்கிறது கை வந்து நெருப்பை இடமாக கொண்டு கொடுக்கும். உண்மை விளக்கம் படித்தவங்களுக்கு தெரியும். கை நெருப்பை இடமாக கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும். நீரை இடமாக கொண்டு சுக்கில சுரேனிதம் வேலை செய்யும். அப்புறம் காற்றை இடமாக கொண்டு கால் நடக்கும். ஆகாயத்தை இடமாக கொண்டு வாய் பேசும். இதெல்லாம் வந்து உண்மை விளக்கத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை அப்பப்போ நம்ம பட்டியல் எழுதிக்கலாம். இந்த தொழில் கருவிக்கும் அறிவு கருவிக்கும் முதல்ல நீங்கள் ஒரு கோடு போட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த நடுவில் குழப்பம் வராது. நமக்கு வந்து எதை நாம் பேசுகிறோம் அப்படிங்கிற குழப்பம் வராது. இந்த பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, தொடர்றது, நுகர்றதுன்னா வாசனை. இந்த 3ம் இந்த அறிவு கருவிகள்ல வரும். இந்த அறிவு கருவிக்கும் தொழில் கருவிக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அறிவு கருவிக்கும் தொழில் கருவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, புறப்பொருள் உங்களிடம் சம்பந்தப்படுவது, நீங்கள் புறப்பொருள் சம்பந்தத்தில் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறது விஷயம். இந்த அடிப்படையில் அதை வேறு பிரித்து வச்சுக்கணும். நாம் அதில் வந்து கொஞ்சம் இடர்னா கூட தத்துவம் கடைசி வரைக்கும் அது சரியாக நிற்காது. ஏன்னா நான் சுவைப்பது என்பது தொடர்ந்து என்னுடைய நடத்தலையும் தொடர்ந்து என்னுடைய பேச்சையும் ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். நான் ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன், சுவையாக இருக்குன்னு அதிகமாக சாப்பிட்டா தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், நல்லா பேச முடியாது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், நான் சுவைக்கிறதுங்கிறது என்னோட தொழில் கருவிக்கு உதவணும். அந்த உதவுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு நான் காலையில் சொன்னேன். சாப்பிட்றதுலாம் அறிவு தான். இது வந்து வாழைக்காய், இது கத்திரிக்காய்ன்னு நான் தெரிஞ்சு சாப்பிட்றேன்ல, இதெல்லாம் அறிவோட வேலை. ஆனால் இந்த வேலைக்கு இது சரி, இப்படிலாம் நாம் இந்த முயற்சி மேற்கொள்கிறோம் தெரிஞ்சு சம்மந்தப்படுத்தினா நமக்கு ஞானம் வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ தொழில் கருவியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இந்த அறிகருவிகளை பயன்படுத்தினால் நமக்கு ஞானம் என்பது கைகூடி விட்டதுன்றதான் காலையில் நம்ம பார்த்தது. இந்த ஞானம் கைகூடினப்பதான் இதுக்கு மேல கடவுள் என்பது அல்லது சிவம் என்பது எப்படி என்னை காப்பாற்றியது அல்லது இதுக்கு நடுவில் எப்படி அது இருக்குதுங்கிறது தெரியும். அப்பதான் சிவ ஞான போதம் தெரியும். நான் காலையில் சொன்னது. இந்த பார்க்கறதுல என்னுடைய கண்ணுக்கு அறிவு இல்லை என்கிறது எப்போ தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், காது அது வேலையை மட்டும் செய்கிறது, கண் அது வேலையை மட்டும் செய்கிறது. இப்போ இன்னொங்கிட்ட இப்போ அறிவியல் உலகத்தில் இன்னொரு வேலை இருக்குது. அதான் எல்லாத்தையும் மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால கண்ணுக்கு மட்டும் உயிர் இல்லை, உயிர் அதை தாண்டி இருக்குதுன்னு சாதாரணமாக தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம அறிஞர்கள், நம்ம முனிவர்கள்லாம் எழுதின அதே மரபில் நம்ம சொல்லணும்னா,
இன்னொரு கண்ணை நாம் எடுத்து வச்சதுனால கண்ணுக்கே உயிர் இல்லைன்னு எளிமையாக தெரிஞ்சு போச்சு அறிவியல் வளர்ச்சியில். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அறிவியல் வளர்ச்சியில் நாம் இன்னும் வளர வளர நமக்கு எந்த அளவுக்கு சைவ சித்தாந்தம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போதைக்கு நாம் அதை சொல்லிகிட்டே வரணும். இப்போ அவங்க எழுதுனாங்கன்றதுனால அதே விஷயத்தை நாம் ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கேட்குற பதிலுக்கு நாம் சொல்லணும். எது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரை படைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ இடம் இருக்கா நாம் பார்க்கணும். அந்த அளவுக்கு நாம் அதில் எந்த அளவுக்கு சரியாக நாம் முன்னோர்கள் தத்துவத்தை நமக்கு இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்காது. இப்போ மாணிக்கவாசகர் படிக்கிறோம், மரத்துக்கு தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறதுன்னு நமக்கு சந்திரபோஸ் அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அவர் தான் நோபல் பரிசு அதுக்காக வாங்கினார். அதுக்கு முன்னாடி தாவரங்களுக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறதான் உலகம், அறிவியல் உலகம் சொல்லிச்சு. அப்போ கல்கத்தாக்காரர் அவர் சந்திரபோஸ் சொன்னதுனால வந்து உயிர்களுக்கு இது தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உலகம் ஏற்றுக்குச்சு. ஆனால் நாம் எப்போ ஏற்றுக்கிட்டோம்னா தொல்காப்பியர் காலத்திலிருந்து மாணிக்க வாசகர் சொல்கிறதுலேருந்து ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, டார்வின் பேசினார், பரிணாம கொள்கை பேசினார், இதுலேருந்து இது வந்தது அப்படின்லாம். இன்னும் அவங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ மாணிக்க வாசகர் பேசுனது நம்ம படித்தோம்னாக்கா, ஓஹோ புல் புழு பூடு இந்த மாதிரிலாம் நாம் பிறந்து வளர்ந்துருக்குறோம், இப்போ மனிதராக இருக்கிறோம். அப்புறம் மனித உடம்புலையே தேவர் முனிவர் அப்புறம் பேய் கணம் இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்வோம். வாழ்ந்த பிறகு நமக்கு அதுக்கப்புறம் தான் வந்து மரணம் இல்லாத ஒரு விஷயம் குருநாதர் அருளால் உண்டு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம போயிருக்கிறோம். இதை நோக்கி அவங்க பின்னாடி வருவாங்க, இப்போவே வந்துடுவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி வேறு, இப்போ நமக்கு கிடைக்கிற விஷயம் வேறு. அப்போ நாம் கூடுற கூட்டம் வேறு, நமக்கு அது ஒழுங்காக அதை வளர்த்து எடுத்துரும். அவங்களுக்கு அது காலதாமதமாகும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சரி, உடனே நாம் வந்து அவங்க வளர வளர ஒரே விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, அறிவியல் போகிற பாதையில் நாங்கள் வந்து நமக்கு முன்ன பின்ன வைக்கிற முறை வைப்பது பிரச்சனையாக இருந்தால் அதை மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு முன்பாக பார்த்திருக்கிறார்கள், இது மட்டும் இதில் வந்து மறுக்க முடியாத. ரெண்டாவது வந்து நம்ம விஷயம் எதுவுமே பொய்யாகலை, அது முக்கியமானது. எதில் நாம் சொன்ன விஷயத்தோட ஒன்று ரெண்டு விஷயத்தை முறை மாறியோ ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இங்கே மாநாட்டுக்கு வந்தப்போ இந்த ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்னு ஒரு இப்போ வந்து ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள், அவர் தான் இந்த வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல இப்போ ஐன்ஸ்டீனுக்கு பிறகு அவர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா நமக்கு மாணிக்க வாசகர் சொன்ன அந்த ஒரு விஷயம், இந்த அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சொல்கிறது, அப்புறம் வள்ளலார் வந்து சொல்கிற அந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சிலாம் இப்போ தான் அவர் சொல்கிறார். நமக்கு மேலே இத்தனை சூரியன் இருக்குது, நாமெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு அந்த ஸ்டீவ் ஹாக்கின்ஸ் இப்போ சொல்கிறார். நமக்கு பார்த்தா இந்த வள்ளலாரியத்துக்கு மேலே இத்தனை உலகம் இருக்குது, இத்தனை அண்டா இருக்குலாம் நமக்கு சிவஞான முனிவர் மாபாடியத்தில் எழுதியிருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இன்னும் அவங்களாம் நம்ம இடத்துக்கு வரல அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற செய்தி. இப்போ அவங்க போகிறாங்கன்றது வேற, ஆனால் இன்னும் நம்ம இடத்துக்கு வரல அப்படிங்கிறது தான். இன்னும் மாணிக்கவாசகர்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அண்டப்பகுதியை பேசினாலும் இந்த உண்டை பகுதியில் இருக்கிற இந்த உயிர்கள் எப்படி உடம்பு மாதிரி மாறி அது எப்படி வந்து இந்த உடம்புலேயே வந்து மரணம் இல்லாத தன்மையை அனுபவிக்கும் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் ஒத்துக்க மனசு வரல. அவன் சயின்ஸ் வளர்ந்து எல்லாம் போனாலும் நம்ம உடம்பு வந்து அழியாமல் இது இப்படி மாறும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கே நமக்கு இன்னும் மனசு வரல. இந்த உடம்புல தேன் ஊறும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். உடம்புல தேன் ஊறும் அப்படிங்கிறது தான் எற்பு துளைதோறும் பாய்ச்சினன் காண்க. இந்த மயிர்கால் தோறும் தேன் ஊறும். இப்போ நாம் வந்து இப்போ நமக்கு வேர்வை வந்தால் நாற்றம் அடிக்கும். சிலருக்கு வேர்வை சாப்பிட்டு நல்ல ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டா வேர்வையில் வாசனை வராது. சிலருக்கு வந்து வேர்வையில் அவங்க என்ன காய்கறி என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அது வாசனை வரும். இந்த வாசனை மாதிரி தேன் வந்து ஊறும். இது வந்து மாணிக்கவாசகர். உடம்புல தேன் ஊறும், அப்போ எலும்பு எல்லா விஷயமும் மாறி இருக்கும். இந்த மாற்றம்தான் எனக்கு வந்து அழியாத யாக்கை அப்படின்னு மாணிக்கவாசகர் கொண்டு போறார். இந்த விஷயத்தை இதை அனுபவிச்ச இதில் இருக்கிற நாமளே கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிறோம், ஐயோ இது நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களாம் நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கிற விஷயம்.
ஏன்னா இப்போ நாம் பார்க்கறது சரியாக பார்த்தா அதில் நம்பிக்கை வந்துடும். இப்போ நான் கூட ஒன்று சொல்லுவேன். இப்போ என்ன சொல்லுவேன்னா, நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அன்றைக்கி தெரியும், இப்போ மயிலாப்பூரில் அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் நடந்ததுன்னா, திருஞான சம்பந்த பெருமான் இறந்த பெண்ணை எழுப்பினார். இந்த கதையை இப்போ நான் கதை சொல்கிற தெரியலன்றதுனால அழுகை வரலன்னு இல்லை. இப்போ சில பேர் சொல்லும்போது சிலதெல்லாம் உருக்கமாக சொல்லி அவங்க அழுவாங்க, அது இல்லை விஷயம். இப்போ நான் அழ தேவையில்லை, இந்த கதையை சொல்லும்போதே சிலருக்கு அழுகை வரும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஏன்னா சிலர் நான் பார்த்துருக்குறேன், இப்போ அருணகிரிநாதர் கதை சொல்லும்போது இல்லை சில விஷயம் சொல்லும்போது அழுகை வரும். அதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அற்புதம் நடக்கும் பொழுது அந்த ஊரில் அவர் ஒரு புல்லு பூண்டாவது பிறந்திருப்பார். அந்த வரலாற்று நிகழ்ச்சியோட தாக்கம் அவருக்கு அந்த அழுகையை கொண்டு வரும். இப்போ நீங்கள் அழறாங்கன்னா சாதாரணமாக அழறதில்லை. இப்போ நமக்கு எப்படி நம்ம யாரோ நல்ல உறவுக்காரங்க இறந்து விட்டால் நாம் அவங்க ஃபோட்டோவை பார்த்தாலே அழுகை வருதோ, அதே மாதிரி வரலாற்று விஷயங்கள் சொல்லும் பொழுது எந்த வரலாற்றின் மூலமாக யார் ஒருவருக்கு அழுகை வருகிறதோ அந்த வரலாற்று காலத்தில் அந்த இட சம்பந்தம் உடைய உயிராக அந்த உயிர் இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு அந்த உயிரோட வளர்ச்சியை நாம பார்க்கிறோம். இதுதான் இந்த முறை யாருக்கு தெரியும்னா அருளாளர்களுக்கு தெரியும். அவங்க தான் பார்க்கும்போதே இந்த உயிர் இவ்வளோ நாளைக்கு இருக்கும், இந்த உயிருக்கு இதுதான் இதோட தகுதி, இது மனுஷனா கேட்டால் இல்லை, இது பார்த்தீங்கன்னா யானையாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா சிங்கமாக இருக்குது, இது பார்த்தா கரடியாக இருக்குதுன்னு ஒரு ஆளை பார்த்தே சொல்லிடுவாங்க. அது என்னன்னா பார்க்கும்போதே அந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சி. இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ பார்க்குற முறை அப்படிங்கிறது. இப்போ நான் பார்த்தா தெரியாது. இப்போ காலையில் கூட அதான் சொன்னேன், பார்க்குற முறை தான் போதம் அப்படின்ட்டு. இப்போ நான் பார்க்குறதுலாம் அறிவு. இப்போ பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல, இது இன்னும் நம்ம அறிவுக்கே முழுசாக வரல. எதுக்கு வரலன்னா, ஓஹோ இதை பார்த்தோம், இது இந்த வடிவமாக இருக்குது, இந்த நிறமாக இருக்குது, இதெல்லாம் அறிவு. இந்த அறிவையே நாம் இன்னும் விரிவாக எடுத்துகிட்டு வரல. அது எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஞானம், அதுக்கப்புறம் தான் போதம். இந்த போதம் வந்தால் தான் யார் விஷயம் என்ன அப்படிங்கிறதுலாம் தெளிவாகும். அதுதான் பார்க்குற முறை. மற்றபடி நாம் எந்த ஒன்றும் பொய் இல்லை. சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒன்றும் பொய் இல்லை, எந்த ஒன்றும் அதாவது இல்லாதது என்ற ஒன்றை பற்றியே நாம் பேச மாட்டோம். அதுதான் முக்கியம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் மட்டும்தான் இந்த மெத்தடாலஜியை நேரடியாக வைப்பாங்க. பொய்க்காட்சியை பற்றி பேசலாமான்னா பேசக்கூடாது. அது பொய்யான்னு கேட்டால் இல்லை, அது இன்னொன்றை நோக்கி வர வேண்டும், வரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அது பொய் கிடையாது. பொய்னா இல்லாத ஒன்று இல்லை. இப்போ வரும், இந்த கண்ணின் மூலமாக பார்க்கவில்லை, கண் என்பது ஒரு கருவியாக துணை செய்கிறது. இது முதல்ல இந்த முடிவுக்கு வரணும். இந்த முடிவுக்கு வந்த பிறகு கண் என்ற ஒன்று பார்க்கவில்லை என்று சொன்னால் அது எப்படி பார்த்தது அப்படின்னு கேட்டப்பதான் உடனே எடுத்த உடனே என்ன சொல்லுவோம் பதில் அப்படின்னா, உயிர் என்ற ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கண்ணுக்கு அறிவு இல்லை என்று சொன்னால் அறிவு உடைய ஒன்று தான் பார்த்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அது ரொம்ப சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்றது? கண்ணு மூலமா உயிர் தான் அல்லது அறிவு இல்லாததை பயன்படுத்தி அறிவு உள்ள ஒன்று பார்த்தது அப்படின்னு சொல்லணும். அது சொன்னா சரியா? எப்படி பார்த்ததுன்னு கேட்டா, இப்போ உயிரை ஒன்று வச்சுக்கோமே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த உயிருங்கிறீங்களே, இந்த உயிர்னா அதுக்கு ஏதாவது இந்த பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கா, அல்லது அதுக்கு ஒரு பொருளாக இருக்கா, அது உடம்புக்குள்ளே எப்படி போயிட்டு வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நாம் அதை கூட இப்போ ஓரளவுக்கு அதோட இணைச்சி தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னென்னா, இப்போ உயிரை பற்றி நாம் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம்? உயிருங்கிறீங்களே, உயிர், ஆன்மா, உள்ளம்,
இதெல்லாம் ஒரே பேர் தான். இதில் ஒன்றும் நீங்கள் மாற்றிலாம் யோசனை பண்ண தேவையில்லை. சும்மா அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு பேர் கொடுக்கும். ஜீவன், உயிர், ஆன்மா, உள்ளம், இதெல்லாம் வந்து ஒரே பேர் தான். இன்னும் கேட்டால் உள்ளம் அப்படிங்கிற பேர் வந்து மெய்கண்டார் சிவஞான போதத்தில் ஆன்மாவுக்கு கொடுக்குற சரியான பேர். உள்ளம் அப்படிங்கிறது தான் சரியான பேர். இந்த உயிரை வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த உயிர் தான் வந்து இப்போ கண்ணை பயன்படுத்தி தெரிஞ்சுக்குது. இதில் ஒன்றும் இதுலேருந்து தான் நான் மேலே போகிறேன். உயிர் என்ற ஒன்று அறிவாளி. இந்த அறிவாளி கண்ணை பயன்படுத்தி இந்த உலகப் பொருளை பார்த்து இப்படி முடிவு செய்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நாம் இப்போ நகர்ந்துருக்கிறோம். அப்போ உயிர் யாரு, அவர் எப்படி கண்ணை பயன்படுத்துறாரு, இதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது பார்க்கறதுல உயிர் யாரு, அவர் எப்படி கண்ணை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறப்பதான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அறிவாளி உயிர். சரிப்பா, அது உடம்புக்குள்ள இருக்கிறது தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது எப்படி உடம்புக்கு உள்ள இருக்குது, எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு கழுத்து சாஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், அவர் உயிர் எங்கே இருக்குதுன்னா தொண்டையில் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் நல்லா தூங்கிட்டார் அப்படின்னா உயிர் இதயத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா தூங்குறாரு அப்படின்னா வயிற்றுக்கு போயிட்டுன்னு அர்த்தம். அவர் சுத்தமாக செத்து போன மாதிரி தூங்குறாருன்னா மூலாதாரத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். இப்போ எங்கே இருக்குது உயிர்னா நெத்தியில் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது நமக்கு வந்து இந்த நெற்றி போட்டுக்கு நடுவில், இந்த லலாடம், இந்த மத்திக்கு நடுவில் இருக்கிறது உயிர். யாருக்குன்னா முழிச்சிருக்கிறவங்களுக்கு, விழித்து கொண்டிருப்பவர்களுக்கு உயிர் நெற்றியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. நெத்தினா மேலே இல்லை, உள்ள வந்து இந்த ஆதாரம் காலையில் கூட பேசணும்ல, மூலாதாரம் சுவாதிஷ்டம், அந்த மாதிரி உயிர் விழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நெற்றி பொட்டு என்கிற சாக்கிரத்திலே இருக்கிறது, லலாட மத்தியிலே இருக்கிறது. கொஞ்சம் அப்படி தூங்குறாங்க, தூக்கம் வருது, கொஞ்சம் கனவு அப்படியே லேசாக நடக்கிறது நடக்காது இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தூங்கிட்டே இருந்தால் கழுத்துக்கு வந்துடுதுன்னு அர்த்தம், தொண்டைக்கு. அப்போ கழுத்து கொஞ்சம் லைட்டாக சாயும். அப்புறம் கொஞ்சம் நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டா இதயத்துக்கு உயிர் போயிடுதுன்னு அர்த்தம். இதயத்துக்கு நேரம் நம்ம கீழே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டா கொப்புள் அல்லது உந்தி அல்லது வயிறுக்கு போயிடுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கட்டத்தில் மூச்சு காத்து நிற்கிற மாதிரி தூங்குவான். அதாவது அந்த மாதிரி தூங்கினாதான் நல்லா தூங்கினாங்கன்னு அர்த்தம். நல்லா தூங்கின தூக்கத்துக்கு பேர் தான் மூலாதாரத்தில் உயிர் போயிருக்குன்னு அர்த்தம். மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை மேலே வந்து இங்கே வந்து நிற்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் யார் பண்ணுறது? அதுவா போகுதா வருதா? நாளைக்கு வேணா சொன்னேன்னா தூங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இல்லைன்னா நாம் இல்லவே இல்லை. இப்போ என்ன தான் சாப்பிட்டாலும் தூங்கி எழுந்தால் தான் ஃப்ரெஷ்னஸ் வருது, தூங்கி எழுந்தால் தான் வேலை நடக்குது. நான்லாம் வகுப்பு கேட்பேன். எங்கள் பேராசிரியர் இந்த சிவஞான போதெல்லாம் நடக்கும்போது குண்டூசிலாம் எடுத்துகிட்டு போவோம், குத்திக்கிறதுக்கு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த தூக்கம் வரும். வந்தால் தான் அப்புறம் கிளாஸை ஒழுங்காக கேட்க முடியும். இல்லாட்டா நோட்டில் பார்த்தா கோடு கோடாக இருக்கும். ஏன்னா நாம் எழுதியிருக்க மாட்டோம். ஏன்னா அப்படி வரும் அந்த தூக்கம் அதுக்குள்ளார. அப்போ நாம் வந்து உடம்பை அதுக்கு தான் நம்ம இடைவெளி விடுறது அதெல்லாம். அப்போ அது இல்லைன்னா எனக்கு எந்த வேலையும் நடக்கலை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது கடவுள் மாதிரியே வேலை செய்யுது. அது இன்னும் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. நல்லா தூங்கி எழுந்தால் நான் இப்போ தூக்கத்தில் அவன் என்னத்தை வேலையை பார்த்தான்? இப்போ இரவு முழுக்க பிரச்சனை நடக்கும், பகல் முழுக்க வீட்டில் பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை, எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான். காலையில் தூங்கி எழுந்த பிறகு நம்பிக்கையோடு இருந்திருப்பான். அப்போ தூக்கத்தில் என்ன நம்பிக்கை வந்தது? யார் கொடுத்தது? அது அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்களேன். அது ரொம்ப சிவஞான போதம் தான் அதை உள்ளம்னு ஆன்மாவுக்கு பேர் கொடுக்கும்போது அந்த வெண்பாவில் மெய்கண்டார் ரொம்ப அழகாக டெக்னிக்காக பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறாருன்னா, உன்னை ஒரு பேர் கூட்ட, உன் பேரிட்டு கூட்ட உடனே எழுந்திருக்கிறது. நீ எப்படி எழுந்திருக்கிற? உள்ளம் என்று பேரழைக்க என்றாங்க என்ன அப்படின்னு கேட்குது இல்லை? கூப்பிட்ட உடனே என்ன
அப்படின்னு கேட்கறது யாருன்னு கேட்குறாரு. இப்போ நான் இவங்க பேரை கூப்பிட்டு அவர் பேர் ஐயா கூப்பிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டால் என்ன சார் அப்படின்னு கேட்டு எழுந்திருக்கிறீங்களா? எப்படி எழுந்திருக்கீங்க? உங்கள் காதில் கேட்டு உங்களுக்கு நனவில் இருக்கிறதுனால எழுந்திருக்கிறீங்க, சரிதானே? அதில் ஒன்றும் குறையில்லை. தூங்கும்போது எப்படி எழுந்திருக்கிறீர்கள்? இப்போ தூங்கும்போது நான் எப்படி எழுந்திருக்கிறேன்? தூங்கும்போது பேரிட்டு கூப்பிட்டா எப்படி எழுந்திருக்கிறேன்? எப்படி எழுந்திருக்கிறேன் சொல்கிறேன். தூங்கும் பொழுது பெயரிட்டு கூப்பிட்டால் உடனே எழுந்துட்டான், நானா எழுந்துட்டேன்னு சொன்னால் நல்லா தூங்கலன்னு அர்த்தம். நல்லா தூங்குறான்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா தூங்குறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நான் எழுந்திருக்கலன்னு தெரியும். இப்போ தூங்குறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் தூங்குறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் பார்க்கறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு தெளிவான உதாரணம். இந்த தூங்குறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நாம் முதல்ல கண்ணை மூடி அப்புறம் கழுத்தை சாய்ச்சி தானே நாமளா தூங்குறது இல்லை, அது தானாக தான் நடக்கும். நாமளா எந்த வேலையும் செய்யறதில்ல. நான் அடிக்கடி சொல்றது, நாமளா எந்த ஒரு வேலையை கூட நாமளா செஞ்சேன்னு சொல்ல முடியாது. மனுஷன்னா யாருன்னா எந்த வேலையும் நான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் ஒன்றும் அதை எழுதி தரேன், எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவேன். நானாக இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு யாரும் எந்த வேலையும் நம்மகிட்ட கிடையாது. பல்லு தொலைக்கிறது கூட ஊத்த வரலன்னா தொலைக்க மாட்டோம். இந்த ஊத்த வர்றதுன்னா பல்லு வளர்க்குறோம், இல்லாட்டா அது ஒரு வேலையா நமக்கு. கையை காலை கழுவுறது இதெல்லாம் ஒரு வேலையா நமக்கு, அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது வர்றதுனால பல்லு தொலைக்கிறோம், பசி எடுக்கிறதுனால சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்காக வேலை செய்கிறோமே தவிர நாமளா ஒரு வேலையை இது நானாக முயற்சி செய்து இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா இன்னொரு வேலை இருக்கிறதுனால நீ இதை செய்யறியே தவிர நானே எனக்கு பசி எடுத்தது, நானே பசி எடுக்க வைத்தேன், நானே இந்த வேலையை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் அது அதனால தான் தத்துவம் இன்றைக்கி நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, 1000 விஞ்ஞானம் வந்தாலும் இது எல்லாத்துலேயும் நடைமுறையில் ஒரு விஷயம் வரும்போது ஓஹோ எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அப்போ தூங்குறதுனா என்ன அப்படிங்கிறது தான் அதில் வர்ற விஷயம். முதல்ல தூங்குறதுனா எனக்கு கண்ணு முடிச்சு தலை சாஞ்சிட்டு நான் தூங்கிட்டேன், இது உலகத்தில் சொல்கிற விஷயம். நல்லா தூங்குறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் நாக்கு, என் மூக்கு, என் காது இதெல்லாம் வேலை செய்யலை. முதல் விஷயம் தான். காது, நாக்கு, மூக்கு, உடம்பு, இந்த கண்ணு இது எல்லாமே வேலை செய்யாத ஒரு நிலைக்கு பேர் தூங்குறதுன்னு பேர், சரிதானே? அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. தூங்குறதுன்னா அதானே, காது மூக்கெலாம் வேலை செய்யலை. சரி, நீங்கள் ஒருவேளை காது மட்டும் வேலை செய்யும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது. காதை மட்டும் நிற்க வச்சுட்டு தூங்குவீங்களான்னா? காதை மட்டும் நிற்க வச்சுட்டு யாராவது தூங்க முடியுமா? நாம் தான் விரதத்திலேயே நாம் கட்டுப்படுத்த மாட்டோம். காலையில் சொன்னோம், நான் விரதத்தையே நமக்கு லட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அது ஏன்னா சரி பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுவோம். அப்போ காதை மட்டும் நாம் கேட்குற மாதிரி தனியாக நிறுத்த முடியுமான்னா முடியாது, நிறுத்துறது இல்லை. சரிதான், நம்மளால எதுவும் இல்லை சார், தூங்குறத ஒரு வேளை காது வேலை செய்ய விட்டு போகலாம் சார் அப்படின்னாக்கா அதையும் நாம் ஒத்துக்க முடியாது. அப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் வேலை செய்யாத நிலை தூங்குறது. சரிங்க சார், இதை வேலை செய்யாத இந்த கருவி மட்டும்தான் நமக்கு இருக்கா? இந்த 5 கருவி மட்டும்தான் இருக்கா? முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். கை கால் டயர்டா இந்த செயல் கருவிகளை பற்றியே பிரச்சனை இல்லை, இயற்கையாகவே அது ஓஞ்சிடும். காது நடக்காது, அப்புறம் வாய் பேசாது, கை வேலை செய்யாது, இதெல்லாம் தூக்கத்துக்கு முதல் அறிகுறி. அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம் இதை செயல்படுத்தாமையே ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, காது கண்ணுலாம் பார்த்துட்டு இருக்குல்ல, இதுவும் இது மாறிட்டே வர்றது தான் தூக்கம். இப்போ முதல்ல 5 கருவி செயல் கருவி நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஞான கருவிகள், பேசுறது, தூங்குறது, அதாவது பார்க்கறது, கேட்கறது, இதெல்லாம் நின்று போனால் தூங்குறதுன்னு அர்த்தம். இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் ஒரு 3 இருக்கு. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 படித்தோம்ல. இந்த அந்த கரணம்னு ஒன்று சொல்லுவோம்ல, இந்த சிந்திக்கிற சித்தம், பற்றி கொள்ளுகிற மனம், இந்த மாதிரி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாம் சொல்கிற அந்த 4ம் இந்த கண்ணு, காது, மூக்கோட சம்பந்தப்பட்டது. எப்பவுமே இதுங்களை வேலை வாங்கிறது அதுதான். இந்த ஒவ்வொரு கருவியா நின்றுகிட்டே வரும்.
இந்த நின்ன பிறகு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவை நிரூபிக்கும் போது அதை பற்றி பேசுவோம். ஆன்மான்னு ஒன்று எது அப்படிங்கிறத நிரூபிக்கும் போது அதை பேசுவோம். இந்த காற்று இருக்குல்ல, மூச்சு நம்ம நல்லா தூங்கும்போது நமக்கு ஒன்று தானே வேலை செய்யுது, காற்று தானே உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த காற்றுக்கு அறிவு இருக்குதா? இது ஒரு கேள்வி. இந்த காற்று உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குல்ல, தூங்கும்போது அது உயிர் இருக்குது, நம்ம அதை வச்சு தானே சொல்கிறோம். உயிர் இருக்குதுன்னு மூச்சு காற்று வந்து போகிறது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். நல்லா தூங்குறோம் அப்படின்னா அந்த காத்தும் ஒரு செகண்ட் நிற்கும். ஒரு செகண்ட் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த காற்றோட இயக்கத்தையும் நிற்கிற மாதிரி தூங்கினாதான் நல்லா தூங்கினான்னு அர்த்தம். யார் தூங்காம இருக்கிறான் அப்போ நமக்கு இந்த கருவிகளோடலாம் தொடர்பு இருக்காது. யார் தூங்காம இருக்கிறான் அப்படின்னா, இந்த கருவியல் கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி 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 நம்ம கூடவே இருந்து ஒரு ஆள் நம்மளை உள்ள இழுத்து போய் வைக்கிறான். அவனோட நான் சேர்ந்து இருந்தாதான் அடுத்த நாள் நம்பிக்கையோட எழுந்திருப்பேன். எனக்கு இந்த உலகத்து மேல முழுக்க முழுக்க நம்பிக்கை இல்லை, ஒரே பிரச்சனை, ஒரே சிக்கல். இவனுக்கு எளிமையா வந்த தூக்கம் அடுத்த நாள் ஒரு நம்பிக்கையோடு எழுப்புகிறது. எப்படி எழுப்புது? ராத்திரி எல்லாம் என்னோட இருந்த கடவுள் எனக்கு ஆறுதல் தந்து எழுப்புகிறான். அதாவது கை கால் தூங்கி எழுந்தா அந்த புத்துணர்ச்சி வரலாம், ஆனா மனசுக்கு புத்துணர்ச்சி எப்படி வரும்? என்னோட ஒரு பொருள் இருந்து அது செய்யுது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நான் தூக்கத்தில் தூங்குறவனை எழுப்புனா என்னங்க அப்படின்னு கேட்டு எழுந்திருக்கிறான்னா அவனா எழுந்தா நல்லா தூங்கலன்னு அர்த்தம். ஆனா நல்லா தூங்குறான்னு சொன்னா அவனுக்கும் காதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். விஷயம் தான், அவனா எழுந்தா தூங்கலன்னு அர்த்தம். நல்லா தூங்குறான்னா காதுக்கும் ஆன்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சம்பந்தம் இல்லாதவன் எப்படி எழுந்தான்னு கேட்டா யாரோ ஒருத்தர் தூங்காம இருக்கிறான், அவன் தான் எழுப்பினான்னு அர்த்தம். அவனுக்கு பேர் தான் என்னுடைய ஆன்மாவிலேயே சேர்ந்திருக்கிற இறைவன். இப்ப ஏறக்குறைய சிவம்னா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நாம வந்துட்டோம். சிவன்னா அது என்னது? அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. இதுதான் சிவபெருமானுக்கு பேர். சிவஞான முனிவர் கொடுக்கிற பேர் அதான். பிரிய, அதாவது உடையாத அல்லது சின்ன சின்ன துண்டுகளாக மாறாத நிலையான வியாபகமாக இருக்கிற சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற பிழம்புக்கு பேர் தான் சிவம். அது இங்க பேசல. இப்ப நாம அது எப்படி ஒன்னாலும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி நமக்கு இல்லை. இப்போ சிவம்னா எனக்கு தெரியுது. இப்போ அதுதான் சிவம், ஞானம், போதம். இப்ப வெளியில் இருக்கிற சிவத்துக்கெல்லாம் ஞானம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஞானமும் போதமுமாக சிவம் எங்க இருக்குதுங்கிறத ஆராய்ச்சியில தான் நான் இப்போ ஓரளவுக்கு நம்ம அதில் நிற்கிறோம். அதுல நன்றாக தூங்குகிறேன் என்று சொன்னால் காதோடும் கண்ணோடும் வாயோடும் சம்பந்தமில்லாமல் விலகிய நிலை. காது இல்லாமல் எனக்கு எந்த ஒன்றும் தெரியாது, சரிதானே? கண்ணு இல்லாமல் எந்த ஒன்றும் தெரியாது. நமக்கு கருவி இல்லைன்னா எதுவும் தெரியாது. இப்போ அதை கூட தெரிஞ்சுக்கலாமே. இப்போ அந்த காலையில் அறிவுன்னு பேசணும்ல, எப்படின்னு இந்த அறிவுன்னு சொல்கிறோமே. காலையில் உதாரணம்லாம் கேட்டேன், அவங்களாம் சொன்னாங்க இந்த வண்ணம் நிறம் இது பச்சை நிறம் ஆரம்பிச்சோம்ல, இதுதான் அறிவுன்னு சொன்னோம். சரிப்பா, நீ அறிவாளிங்கிற, இது இல்லாமல் ஒன்று சொல்லுனா எப்படி சொல்லுவேன்? தான் நம்ம தான் அறிவாளி இல்லை. இது இல்லாமல் நாம் அறிவு சொல்ல முடியுமா? கண்ணு இல்லாமல் அறிவு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனால் கண்ணுக்கு அறிவு கிடையாது, கண்ணுக்கு அறிவு இல்லை. ஆனால் கண்ணு இல்லாமல் நமக்கு அறிவு இல்லை. கண்ணு இல்லாமல் நமக்கு அறிவு இல்லை, ஆனால் கண்ணுக்கு அறிவு இல்லை. இப்படி ஒரு சம்பந்தம் நமக்கு இருக்கு. இந்த சம்பந்தம் தான் இந்த உலக அறிவு சம்பந்தம்.
இந்த அறிவை தொடர்ச்சியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, தூங்குறது அப்படிங்கிறது கண்ணு, காது, நாக்கு, மூக்கோட சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். இந்த சம்பந்தம் இல்லாத நேரத்தில் நான் எப்படி எழுந்தேன் என்று கேட்டால், காது என்னை எழுப்ப முடியாது. ஏன் என்று சொன்னால் காதுக்கு அறிவு இருக்காது. சரிதானே? இதுல கொஞ்சம் தெளிவா அழுத்தமா வந்தாதான் நீங்க நாம தத்துவ ரீதியாகவும் நமக்குள்ள இருக்கிற கடவுளை முடிவு செய்யறோம்னு அர்த்தம். காதுக்கு அறிவு இல்லப்பா அப்படின்னு தெளிவா தெரிஞ்சாதான், காதோட சம்பந்தம் இல்லாம நான் தூங்குறேன் அப்படிங்கிற நேரத்தில் காது என்னை எழுப்பாது. காது என்னை எழுப்பாதுன்னு தெளிவா ஞாபகம் வரணும். அப்பதான் தூங்குறது நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விழிப்பு இல்லை. எனக்கும் காதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நான் விழிக்கவில்லைன்னு அர்த்தம். இப்போ உடனே இப்போ காது கேட்காதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள பேரிட்டு நீங்க என்னைக்கும் கூப்பிட முடியாது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ காது இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி சார் இதெல்லாம் நாம கூப்பிட்ட உடனே எழுந்திருப்பாங்களா அப்படின்னு நாம அவங்கள பத்தி அப்படி பேசல. அவங்களுக்கு பேச வரும்போது அவங்கள பெருமான் உள்ள இருந்து அவங்கள எழுப்ப வேண்டிய நேரத்தில் எழுப்புறான். அது ஒன்று நமக்கு நல்ல வேலை, நம்மளை விட அவங்க நல்ல கடவுளை அனுபவிக்கிறவன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் கருவி இந்த மாதிரி காது, கண்ணு, மூக்கு குறை இருக்கோ அவங்களாம் கடவுள் சம்பந்தம் அதிகம் உண்டு அவங்களுக்குலாம் நம்மளை விட. ஏன்னா கடவுள் சம்பந்தம் அவங்க அதிகமாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் புத்தி அதிகமாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அது அவங்களுக்கு. இந்த கண்ணு தெரியாதவங்க இவங்கெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக அவங்கள கொண்டு வந்துடலாம் மேலே. ஏன்னா அவன் சிதைய விட மாட்டான். நீங்கள் இன்னும் கண்ணு தெரியாதவங்களெல்லாம் சிலர் தான் படிக்கிறது இல்லை. ஆனால் படிக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இந்த ஆங்கில பேராசிரியர்கள், வரலாற்று பேராசிரியர்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இந்த நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க சிதைய விடாமல் அதில் வந்திருப்பாங்க. அது தனி. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இந்த சம்பந்தம் என்பது இல்லாத நிலையில் நானே சம்பந்தப்பட முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப தூங்குற காலத்துல இப்ப ஒருத்தன் கூப்பிட்டது எனக்கு எப்படி ஆன்மாவுக்கு கேட்குமா? இப்போ ஒருத்தர் நான் தூங்குற காலத்துல கூப்பிட்டா ஆன்மாவாகிய எனக்கு கேட்குமா? காது இல்லைன்னா கடைசி வரைக்கும் கேட்காது இல்லை. இப்ப காதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதான் தூக்கம். காதுக்கும் ஆன்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை, இது தூக்கம். சரி, அந்த நேரத்தில் ஒருவன் கூப்பிட்டு எழுப்பினான் என்று சொன்னால் காதும் வேலை செய்யாது, அல்லது ஆன்மாவும் காது இல்லாமல் கேட்டுக்கொள்ளாது. சரியா சொல்லிட்டேனா? அப்ப காது இல்லாமல் கேட்டுக்கொள்ளாத ஆன்மா சம்பந்தப்படாத காது, இதனால அங்க அறிவு என்ற நிகழ்ச்சி இல்லை. அறிவு என்ற நிகழ்ச்சியே இல்லாத பொழுது இந்த சம்பந்தத்தை உண்டாக்கி வேலை செய்ய வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கருவிகளே இல்லாமல் வேலை செய்கிற ஒரு அறிவாளி வேண்டும். அவனுக்கு பெயர்தான் ஆன்மாவோடு இணைந்திருக்கிற கடவுள். இப்ப இப்படி வரும். ஆன்மான்னு ஒரு பேர் கொடுக்குறோமப்பா, அப்புறம் ஜீவன்னு பேர் கொடுக்குறோம், உயிர்னு பேர் கொடுக்குறோம். இந்த பேர்லாம் வேணாம், ஒத்து வரல. உள்ளம்னு பேர் கொடுத்தாதான் இது சரியாக இருக்கும்னு மெய்கண்டார் முடிவு பண்றார். இந்த உள்ளம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நீங்க வருகை பதிவேடெல்லாம் எடுப்பாங்க வகுப்புல, உள்ளேனையா அப்படின்னு பையன் சொல்லுவான். சுந்தரர் என்ன பண்றாரு, திருவொற்றியூர்ல சத்தியம் பண்றார். கண்ணு போயிருக்குல்ல, உடனே பூண்டிக்கு போறார். பூண்டி நம்ம சென்னை ஐயாவுடைய, அது ரொம்ப அவரோட அனுபவத்தை நான் சமீபத்தில் கூட அதை பற்றி சொன்னேன். சுந்தரர் ஆய்வேடு ஒன்று நடந்தது கோயம்புத்தூர்ல. அப்போ ஆய்வாளரை பார்த்து கேட்டாங்க, நீ சுந்தரரை பற்றி பண்ணியிருக்கிறேப்பா, உனக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவம் உண்டான்? சுந்தரரை பற்றி ஆய்வு பண்ண பிறகு தான் என்ன விமானத்திலேயே நான் துபாய்க்கெலாம் போய் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், இலங்கையில் ஒரு பேராசிரியர் இந்த சுந்தரர் பதிகத்தை பாடியே என்னென்னலாம் அனுபவிச்சார் அப்படிங்கிறத நான் உங்கள் பேரை சொல்லி அங்கே சொன்னேன். அந்த மாதிரி சுந்தரர் பூண்டிக்கு போன உடனே அங்கே என்ன நடந்ததுன்னா, எப்பா நீ இருக்கிறியா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ அவங்க கொம்பு கையில் கொடுத்து உலோம் போகீர் என்றானே, நான் இருக்கிறேன் போப்பான்றான். உலோகம் போகிறேன்னா இருக்கிறேன்னு இல்லை,
உலோம். உலோம்னா நீயும் நானும் சேர்ந்து இருக்கிறோம், பன்மை சொல். உள்ளேன்னா தன்மை ஒருமை. உள்ளோம் அப்படின்னா பன்மைத்தன்மை. இந்த பன்மைத்தன்மைனா என்னன்னா ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு. இதுக்கு பேர் தான் உள்ளம்னு பேர். உள்ளம்னு சொன்னா ஆன்மா மட்டும் இல்ல, ஆன்மாவும் இறைவனும் சேர்ந்தே இருக்கிற ஒரு தன்மையை உலகத்திலேயே தத்துவத்தில் உயிருக்கு பெயர் கொடுத்த ஒரே தத்துவம் சைவ சித்தாந்தமாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சைவ சித்தாந்தத்தில் வருது. அத்துவிதங்கிறதுக்கு, அப்புறம் உண்மைங்கிறதுக்கு, இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அல்லது அந்த கலைச்சொல் அகராதியில் ரொம்ப துல்லியமாக பயன்படுத்தி தத்துவத்தை விளக்குவது நம்ம சைவ சித்தாந்தம். அதில் ஒன்றும் நம்ம குறைவிலாம் பட தேவை. உள்ளம் என்று சொன்னால் உள்ளேன் என்ற ஒருமை இல்லை, இருவருமாக சேர்ந்தே இயங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இறைவன் பிளஸ் ஆன்மா, இதுதான் உள்ளம். நீங்க ஆன்மாவை தனியா பார்க்க முடியுமானா தனியா பார்க்க முடியாது. ஆனா ஆன்மாங்கிறது தனியான்னு கேட்டா ஆமா, தனிப்பொருள் தான். ஆனா பார்க்கும் போது தனியா பார்க்க முடியாது. ஒன்னு ஆணவத்தோட பார்க்கலாம், இல்ல கடவுளோட பார்க்கலாம், இல்ல மாயையோட பார்க்கலாம், இன்னும் எதோட பார்க்கலாங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த உள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரெண்டு அப்படிங்கிறத வச்சு சொல்றது, அவ்வளவுதான். நீ கடவுளோட சேர்ந்திருக்கிறியா, ஆணவத்தோட சேர்ந்திருக்கிறியா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உள்ளம் என்பதே இரண்டாக இருந்து செயல்படுவது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு காது கேட்கறதுனால நீங்க உள்ளம் எப்படின்னா மாயை, அதாவது காது என்கிற மாயை அல்லது தத்துவத்தை சம்பந்தம் உடையவர்கள். இப்ப நாம யாரும் கேட்டா தத்துவ சம்பந்தம் உடையவர்கள். எந்த தத்துவம்ங்கிறது அந்தந்த நிகழ்ச்சியில. அப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பெயர் என்ன அப்படின்னா உள்ளம். எனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இப்ப ஆன்மாவுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? ஆன்மாவுக்கு இப்ப ரொம்ப நான் இப்ப ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நாம அப்படியே கொட்டிட முடியாது. காலையில் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன இடைவெளி, அதே மாதிரி நான் நாளைக்கு என்ன அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிடுவேன். அப்போ வரும்போது நம்ம கடைசியாக எப்படி நம்ம வாழ்க்கை அல்லது சிவஞான போதும் ரெண்டுமே முழுமையாக நாம் இந்த வகுப்பில் நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு தத்துவத்துக்கு நம்ம அப்படியே ஐயா சொன்ன மாதிரி தயார்படுத்துறது. இன்னும் கொஞ்சம் நான் வித்தியாசமாக இப்போ நீங்கள் மழை பெஞ்சதுனால சேத்து நிலத்தை தயார் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே ஏர் ஓட்டி தயார் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மழை நாள் ஒரு சின்ன மழை வந்துடும் ஆடி இந்த கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அதில் நீங்கள் ஏர் ஓட்டிட்டிங்கன்னா அந்த புல் காஞ்சிரும். அதுக்கு அடுத்தது ஏர் ஓட்டும் போது அது சமமாக சீக்கிரம் வந்துடும். ஆனால் புல் வளர விட்டு மழை பெஞ்ச பிறகு பண்ணிங்கன்னா அது பத்தையாக எடுத்து கவுத்து அதுக்கப்புறம் போட்டு மிஷினை போட்டு அமுக்கி தான் அதை நீங்கள் சமப்படுத்த முடியும். அப்போ சமயத்துக்கு இப்போ நாம் அது ஒரு கலை இருக்குது. அதே மாதிரி இப்போ கரும்புக்கு ஒரு மாதிரி, நெல்லுக்கு ஒரு மாதிரின்னு நம்ம நிலத்தை தனித்தனியாக பண்ணுற மாதிரி இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நேராக சைவ சித்தாந்தத்தை பதி பசு பாசம்னு நான் பட்டியல் போகிறது எனக்கு நேரம் ஆகாது. அது வேணாம். நம்மோட இப்போ நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னால் கடவுளை நானே அனுபவிக்கிறேங்கிற மாதிரி நேராக அது ஒரு காலத்தில் கொண்டு நிறுத்தும். எதுனா சிவஞான போதும் அல்லது நம்ம திருமுறையெல்லாம் அந்த அடிப்படையில் தான் வந்தது. இன்னும் கேட்டால் இந்த எவ்வளவுதான் தத்துவம் இந்தியாவில் வளர்ந்துருந்தாலும் அந்த தத்துவ ஆராய்ச்சின்னு வரும்பொழுது அதெல்லாம் எடுத்துக்கல. திருஞான சம்பந்தர் பாடின தேவாரம் தான் நம்ம தத்துவத்துக்கே மூலம். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய், அப்புறம் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும். இதை தவிர சைவ சித்தாந்தம் வேற எங்கேயும் போகல. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை எந்த வடமொழியிலையும் பார்க்க முடியாது. நீங்கள் தத்துவ வரலாறுல எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே தான் அதை பார்க்க முடியும். அவர் திருஞான சம்பந்தர் காரைக்கால் அம்மையார் தொடங்கி வச்சதை சிவஞான முனிவர் சிவஞான போதத்தில் தெளிவாக அதை பெருசாக ஒரு கோயிலாக கட்டியிருப்பார். அதுதான் நமக்கு விஷயம். ஆனால் இந்த அனுபவம் வந்துட்ட பிறகு எங்கே போனாலும் அது கிடைக்காது. அதனால இப்போ சிவஞான போதம் அப்படியே ஒரு தத்துவம், அது ஒன்றும் இதை நம்ம இதுக்கு மேலே அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டு வள்ளலார் வந்தால் கூட சிவஞான போதத்துக்கு அவரை மூடி சொல்லியிருக்குது, அதை திறந்து பாருங்கன்னு தான் சொல்கிறார தவிர அதை அவராலையும் மறுக்க முடியாது. அது வேணாம்னா ஒதுக்க முடியாது. அது இல்லை விஷயம். அப்போ வாழ்க்கையை நம்ம நேராக வெளியே கொண்டு வர்றதுக்கு இங்கே தான் களம் இருக்குது. அதில் அந்த மாதிரி பார்த்தா ஆன்மாவுக்கும் பேர் அப்படி தான் நம்ம கொடுத்தோம். அதில் எந்த விதமான பிழையும் வராது. ஆன்மான்னு பேர் கொடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆன்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன,
உயிர்னா ஒன்றும் இல்லை, இந்த போய் வர காற்றுக்கு பேர் உயிர். காற்று உள்ளே போயிட்டு வருது இல்லை, இந்த தொல்காப்பியம் நன்னூல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இயங்கு காற்று பெயர், இயங்குகிற காற்றுக்கு பேர் உயிர். அதுக்கப்புறம் ஜீவன்னா என்ன? ஜீவன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்ட உடனே பதில் டொக்குன்னு வரும். சீவித்து இருப்பது, நான் இருக்கிறேங்கிறத காட்டிக்கிறது, அதுக்கு பேர் ஜீவன். ஆன்மானா என்ன அப்படின்னா இந்த கட்டுப்பட்ட நிலையில இருக்கிறது. தமிழ்ல வந்தா பசு, அங்க போனா ஆன்மா. கட்டுப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு விலங்கு, விலங்கு மாதிரி நான் இருக்கிறேன், இவ்வளவுதான். ஆனா உள்ளம் என்பது அதனுடைய தன்மையை ஆராய்ந்து அதற்கு கொடுக்கப்பட்ட தனித்தன்மை பெயர். இது சைவ சித்தாந்தத்தில் நாம் நிலைநிறுத்துற பெயர். மற்ற பெயரையும் தேவையான வகையில் பயன்படுத்துவோம். இந்த ஆன்மா இதுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா, இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அது ரொம்ப நெருடல். என்னன்னா உங்களுக்கு எடுத்த உடனே இப்படி சொல்லிடுவாங்க, ஆன்மாவை பசு என்று சொல்லுகிறோம், அது கட்டப்பட்டது, ஆணவம் என்ற மலத்தினால் கட்டப்பட்டது, அதற்கு இந்த உடம்பு மாயையின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது, அது விதியினால் பிறவி எடுத்திருக்கிறது. இதுதான் ஆன்மா இருக்கிற வரலாறுன்னு சொல்லிடுவோம். பசுனா என்னன்னு சொல்லிடுவோம். ஆனால் தெளிவாக சொன்னால் ஆன்மா என்பது பசுவா எப்படி சொல்லலாம், அறிவாளியா எப்படி சொல்லலாம்? அறிவுடைய பொருள் தான், ஆனால் அறிவுடைய பொருளாக இல்லை. காது இல்லைன்னா அதுக்கு அறிவு கிடையாது. இல்லை, அறிவு இருக்குது, காது இல்லைன்னா அறிவு கிடையாது. சரி, அறிவு எப்படி இருக்கு? ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுதான் நிலவரம். இப்போ ஆன்மாவுக்கு ஒரு பேர் கொடுப்போம், வசித்திட வரும் வியாபி, அணு, இப்படிலாம் பேர் கொடுப்பான். வியாபினா என்ன அப்படின்னா வியாபி. இப்போ இங்கே இந்த கூரை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கூரைக்கு உள்ள இருக்கிற நம்ம இடம் வியாபகம். கூரை எதுக்கு உள்ள இருக்குதுன்னா ஆகாயத்துக்கு உள்ள, நிலத்துக்கு மேலே இருக்குல்ல, அது வியாபி. இப்போ இந்த தண்ணி இருக்குன்னா தண்ணி உள்ளகிற தண்ணி வியாபகம். இந்த தண்ணி பாட்டில் வியாபி. இந்த தண்ணி பாட்டிலே வியாபியான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு மேலே குளம் இருக்குது, கிணறு இருக்குது, அதுக்கு மேலே ஆகாயம் இருக்குது, மழை இருக்குது. அப்போ வியாபினா என்ன அப்படின்னா ஒரிஜினல் வியாபி. இந்த தண்ணீரை நோக்க இந்த பாட்டில் வியாபி, இந்த பாட்டில் இந்த அறையை நோக்க வியாபகம், அறை வியாபி. இந்த அறை ஆகாயத்தை நோக்க வியாபகம், அப்ப ஆகாயம் வியாபி. இந்த ஆகாயம் எதுக்குள்ள வியாபகம் அப்படின்னு கேட்டா பெருவெளியில, அண்டத்துல. அப்ப அண்டம் என்பதுதான் வியாபி. சரி, அண்டம் எதுல அடங்குது அப்படின்னு கேட்டா பெருமானுக்குள்ள அடங்குது. அப்ப கடைசியில பெருமான் தான் வியாபி. அது முடிவா வர்ற விஷயம். இப்ப ஆன்மாவும் வியாபிதான். வியாபினா பறந்து இருக்கிறவர். இது இந்த உடம்புக்கு உள்ள வசித்திட வருகிறது. வசித்திட வரும் வியாபி சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் தான் சிவஞான போதத்துக்கு வழிநூல். அதான் காலையில் சகலாகம பண்டிதர்னு அப்பாவுக்கு குருவாக இருந்தவர். அவர் திரு மெய்கண்டாருக்கு மாணவராக வர்றார். மெய்கண்டார் சிவஞான போதம் செஞ்ச உடனே சிவஞான சித்தியாரை வழிநூலாக சிவஞான போதத்தை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த ஆகம விஷயங்களோடெல்லாம் விளக்கி செய்தவர் சிவஞான சித்தியார். இதுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்களை நாம் அதில் சேர்க்கணும்னு ஒரு சார்பு நூல் பண்ணவர் உமாவதி சிவாச்சாரியார் சிவபிரகாசன். அந்த சிவஞான சித்தியார்ல தான் ஆன்மாவை அணு என்றும் வசித்திட வரும் வியாபி என்றும் இந்த மாதிரி சொற்களால் சொல்லியிருப்பார். யாரு? சிவஞான சித்தியார், அருள்நந்தி சிவாச்சாரியார். அப்ப வியாபியா இருக்கிற ஆன்மா இதுக்குள்ள எப்படி வந்தது, எப்படி வருது அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னா மாயை பற்றிய தத்துவம்லாம் நம்ம நடத்துருவோம். மாயை 36 படிச்சிருப்பீங்க, 96 படிச்சிருப்பீங்க. இந்த மாயா தத்துவத்தை எல்லாம் நான் விரிவாக அதை அப்பப்போ சொல்கிறேன். இருந்தாலும் இங்கே உயிருங்கிறத எப்படி நம்ம கட்டி கொண்டாந்து இந்த உடம்புக்குள்ள கடவுள் போட்டு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நேராக சொல்லணும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது, மற்றதெல்லாம் பிறகு.
இந்த நாமெல்லாம் இப்போ இப்படி இருக்கிறோமே, ஆன்மா வந்து உடம்புக்குள்ளே இருக்கு இப்போ. ஆனால் முதல்ல அதை முதல்னு கூட சொல்லக்கூடாது. பொதுவாக ஆன்மா எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆணவங்கிறதோட சேர்ந்து கிடக்குது, அவ்வளோதான். இந்த ஆணவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் உலகத்தில் தான் சொல்லணும். ஆணவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருள், இந்த இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுன்னு வச்சுங்களேன். இந்த இருட்டுங்கிறது தான் ஆணவம் அப்படி வச்சுக்கணும். முதல்ல நீங்கள் உடனே வந்து ஆணவங்கிறது ஒரு பொருளாக எப்படி பார்க்கலாம்லாம் இப்போ கேட்காதீங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். ஆனால் இருட்டுங்கிறது தான் ஆணவம், புரிஞ்சுதா? இப்போ அதை வச்சு தான் சிவஞான போதத்தில் சிறப்பு பாயிரம் போயிட்டு இருக்கு. மா இருள் துமிய, இருட்டுக்கு ஆணவத்தை எப்படி நாம் வந்து உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இருட்டு நல்லா, உங்களெல்லாம் நீங்கள் இருட்டை பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஆமாங்க, வெளிச்சம் போய் எல்லாம் இருட்டை வந்தால் நாங்கள் இருட்டை தான் பார்ப்போம். இந்த நல்ல இருட்டை யாராவது பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நல்ல இருட்டை எப்போயாவது பார்த்துருக்கீங்களா? நல்ல இருட்டை எப்போ பார்க்கலாம்? இப்போ நான் நல்ல இருட்டை பார்க்கணும், எப்போ பார்க்குறது? அமாவாசையில் பார்ப்பீங்களா? நீங்கள் நல்ல இருட்டை பார்த்தே இருக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னா, நல்ல இருட்டை எப்போ பார்க்கலான்னா, இவரை கூட்டி போய் அமாவாசையில் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது அவருக்கு தெரியாத ஊரில் போட்டால் தான் இருட்டு தெரியும். இங்கே அவர் பழகின இடங்கிறதுனால, இதுக்கு பிறகு சிவன இது பரிபாலன சபை வரும், இதுக்கப்புறம் இந்து காலேஜ் வரும் தெரிஞ்சிடும், அதனால் அவருக்கு இருட்டு தெரியாது. அவர் மூளை என்ன பண்ணணும்னா, இங்கே பழகின இடத்த வச்சுக்கிட்டு இருட்டை பார்க்கக்கூடாது. இருட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னா நான் பழகியே இல்லாத ஒரு இடத்துல என்ன கொண்டு போய் போடணும், அப்போதான் இருட்டு தெரியும். காலை எடுத்து வைக்க மாட்டான், பல்ல இருக்குதான்றது பிரச்சனை ஆயிடுதுல்ல. அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அப்போதான் இருட்டு தெரியுதுன்னு அர்த்தம். அப்ப இருட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா எனக்கு எந்த விதமான அனுபவம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுக்கு பேர் தான் ஆணவம். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் காலை நீட்ட முடியாது, கையை நீட்ட முடியாது, எதுவும் தெரியாது. அப்படி ஒரு நிலைக்கு பேரு ஆணவத்தோடு அத்திவிதமான நிலைன்னு பேர். அங்க வேற ஒன்றும் உங்க இயக்கமே கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு எப்படி நல்ல அனுபவம் ஆச்சுன்னா, சென்னையில் மறைமலையடிகள் நூலகம் ஒரு இடத்துல இருந்தது. மறைமலையடிகளுடைய நூலகம் சொல்லிட்டு வள்ளலார் முத பேசின பில்டிங், சோமு செட்டியார் வீடுன்னு ஒரு வீடு மின்ட்டில் அந்த பக்கம் இருக்கும், இந்த பிளாக் டவுனில் பாரிஸில் அந்த பக்கமாக இருந்து லிங்கிச்செட்டி தெருவில். அங்கே போனீங்கன்னா அங்கே எப்பவுமே லைட் இருக்காது. உள்ள பாத்ரூமுக்கு போனீங்கன்னா வெறும் இருட்டு தான் தெரியும். அதை காலை எடுத்து எங்கே இருக்குதுன்னு ஒரு பயம் வரும். அது அந்த மாதிரி ஒரு இருட்டை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அந்த மாதிரி அது எப்படி நமக்கு உதாரணமாக வருதுன்னா, அது இங்கே தெரியுது. இருட்டுனா காலை எடுத்து வைக்க, நீ இயங்கவே கூடாது. அப்ப இயங்கவே கூடாது அப்படிங்கிறதுனா பழகிற ஒரு நிலையே இல்லை. பழகிற நிலையே இல்லாம நான் பழகிக்கிட்டு இருந்த அந்த ஒரு அனுபவத்துக்கு பேர் தான் ஆணவம் என்ற ஒரு நிலை. இந்த இப்ப நீங்க யாராவது நாம ஆணவத்தை அனுபவிச்சிருக்கிறோமான்னு கேட்டா, ஆணவத்தை மட்டுமே அனுபவிச்சிருந்தா நாம எதுவுமே பேச மாட்டோம். தாய்மானவர் தான் ரொம்ப அழகா சொல்வார், ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனது. நாமெல்லாம் ஆணவத்தோட சேர்ந்து இருக்கிறோம். அது ஒன்றாய் வேறாய் உடனாய், நமக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ நான் வந்து ஆணவத்தோட இருந்தா அது என்ன சொல்லலாம்? இப்போ ஆணவத்தோட ஆன்மா சேர்ந்து இருந்தா அந்த நிலைக்கு என்ன சொல்லலாம்? தத்துவத்தில் எழுதியிருப்பாங்க கேவலம்னு. அதான் நான் காலையில் வேடிக்கையாக சொன்னது. எப்படி சங்கர அத்வைதத்தில் கேவல ஞானம் உயர்வா சொன்னாரோ, நம்ம ஆளுங்க அப்படியே அதை கீழே போட்டு கேவலம்னா ஒன்றுமே தெரியாதுன்னு எழுதுனா. கேவலம்னா சைவ சித்தாந்தத்தில் ஒன்றுமே தெரியாத ஒரு நிலை. அதுதான் வந்து ஆணவத்தோடு சேர்ந்து இருந்த ஒரு நிலைக்கு பேர் கேவல நிலைன்னு பேர். இந்த கேவல நிலையில் ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு தெரியாது. அதாவது அது இன்னும் அழகா எப்படி சொல்லுவாங்கன்னா, நாம இதுக்குள்ள இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு நிலை. இப்ப இருட்டுல இருந்தா இருட்டு தெரியும், ஆனா இருட்டு தெரியாத ஒரு இருட்டுனே தெரியாத ஒரு இருட்டு. அதுதான் ஆணவம். இருளாவது பொருளை மறைக்கும். இருட்டு வந்து இந்த பொருளை காட்டி கொடுக்காது. ஆனா ஆணவம் தன்னையும் மறைக்கும்னு எழுதுவாங்க, படிப்பாங்க. தன்னையும் மறைத்து பொருளையும் மறைப்பது ஆணவம்னு எழுதுவாங்க. என்ன ஒரு விஷயம் கேட்டா, அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா,
ஆணவம்னா ஞானமா என்னன்னு கேட்டா அது அஞ்ஞானத்தினுடைய முழு விஷயம். ஏன் ஞானம் இல்லாததுன்னு எழுதக்கூடாது நீங்க அங்க? ஏன் ஞானம் இல்லாததுன்னு எழுதக்கூடாதுன்னு கேட்டா, ஆன்மாவுக்கு என்னைக்குமே ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருக்கிறது என்று தெரியாத ஒரு நிலை தான் அஞ்ஞானம். அந்த நிலை தான் கேவலமாகிய ஆணவத்தோடு அத்துவிதம் ஆன நிலை. ஆணவத்தோடு அத்துவிதமாக கலந்த ஒரு அஞ்ஞான நிலை தான் நம்மோட தொடக்க நிலை. நம்ம இருப்பு தொடக்கம் கூட சொல்லக்கூடாது, நம்ம இருப்பே அதான், நம்ம விவகாரமே அதான். நான் எப்படி இருந்தேன் என்று சொன்னால், நான் ஞானிதான், ஆனா என் கூட சேர்ந்து இருக்கிறது இருட்டு. அப்ப நான் எப்படி இருந்தேன்னா இருட்டாகவே இருந்தேன். ஆனா இருட்டும் தெரியல, எனக்கு மறைச்சிருக்கிறதும் தெரியல. அப்ப முழுசா நான் அஞ்ஞானியாக இருந்தேன். இப்படி ஒரு நிலை. இந்த நிலையில நீங்க ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சூரிய ஒளி வந்த உடனே இருட்டு போகுதா, அல்லது சூரியன் போன உடனே இருட்டு வருதா? கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு பெரிய சிக்கல். சிவஞான முனிவரே இருளது உண்மையின் மாபாடியத்தில் எழுதும்போது அது வேற மாதிரி எழுதிட்டு போவார். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவோம்? இருட்டுங்கிறத ஒரு பொருளாக சொல்லலாமா வேணாமா அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் கேட்டால் அந்த ஸ்டீவ் ஹாக்கின்ஸ்லாம் சொல்கிறத பார்த்தா கருந்துளைம்பாங்க. கருந்துளை, அந்த கருந்துளைன்னு ஒன்று அண்டத்தில் இருக்கான். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பூமி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பூமி ஒரு சின்ன பீஸ், உங்களுக்கு தெரியும். இந்த பூமிக்கு மேலே ஒரு நம்ம சூரிய கிரகம், இந்த சூரிய கோள் மண்டலம் இருக்குல்ல, இதில் ஒரு சூரியன் எரிஞ்சிட்டு வச்சுக்குமே. ஒரு சூரியன் எரிஞ்சிட்டா அந்த இடம் இருட்டா கருப்பாக இருக்கும். இருட்டா கருப்பா இருக்கிற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடம் எரிஞ்சு போன வெற்றிடம். அதுக்குள்ள போயிட்டா அதை கடந்து வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 5000 வருஷம் முன்னாடி போயிருப்பீங்க. இப்போ புரியுதா? அது ஒரு சூரிய மண்டலம் எரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ள ஒரு பிளாக் ஹோல் இருக்கும், அதான் கருந்துளை. அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர முடிஞ்சிட்டா இப்பல இருந்து நீங்க ஒரு 50 லட்சம் மில்லியன் வருஷம் கூட நீங்க அந்த வருஷத்தை தாண்டி இருப்பீங்கிறான். ஏன்னா இப்போ இப்போ நமக்கு நேற்று நான் பார்த்தேன், நம்ம நல்லூர் பெருமான் கோயிலில் பார்த்துட்டு சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு மேலே பார்த்தா குரு தெரிஞ்சுது நல்லா. இப்போ இந்த மாதத்தில் குரு ஒரு 4-5 நாளைக்கு தெரியும் உங்களுக்கு, பக்கத்துலேயே தெரியும். பக்கத்தில் வந்திருக்குது, ஒரு 40-50 கோடி மைலில் கிட்ட வந்திருக்கு. ஆமாம், வியாழன் நட்சத்திரம். அது அந்த கோபுரத்துக்கு நேராக தெரிஞ்சுது. அது நிலாலாம் கிடையாது. காலையில் வெள்ளி நிலா வரும்போது வர்றது அது இல்லை, அது சுக்கிரன். இது வியாழன். வியாழன் நல்லா தெரிஞ்சுதுங்க. நாம் பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ வியாழன் நமக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளை அந்த ஒளி ஆண்டு கிட்ட சேருது. இந்த மாதிரி நீங்கள் எதிர்காலத்தை தாண்டிடுவீங்கிறான் இந்த தொலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா. இப்போ உலகத்தில் என்ன இருக்குன்னா, இப்போ கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே கம்ப்யூட்டரை பற்றி தெரியும். ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை எங்கெங்கேயோ ஓடி போய் கிடக்கும். அது என்ன பண்ணுவான், நான் தட்டி ஸ்பேஸ் எடுப்பான். தட்டி ஸ்பேஸ் எடுக்கும்போது பார்த்தா கருப்பு எடுக்கணும், அங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற பிளாக்கை தான் எடுக்கணும். நீங்கள் இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் பிளாக்காக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியாது. அப்போ வள்ளலாரும் அதான் பேசுவார், உலகத்தில் இருக்கிறது இருட்டு தான். இப்போ அவங்க அங்கே உட்காந்துங்கிறாங்க, இவர் இங்கே உட்காந்துங்கிறாரு, இதுக்கு நடுவில் ஒரு சேர் இருக்குது. இது ஏன் இப்படி வந்ததுன்னா இதுக்கு நடுவில் ஒரு இருட்டு இருக்குதும்பார். ஜோதியை பற்றி ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதிங்கிறது இப்போ நம்ம பேசுகிறல்ல, ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் தான் ஜோதி. ஆனால் இந்த ஜோதி தெரிய விடாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பார்ட்லையும் இருள் இருக்குதுங்கிறான். இவரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறதுக்கு நடுவில் ஒரு இருட்டு இருக்கு, எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு இருட்டு இருக்கு. இந்த இருட்டு நீங்கி பேசினாதான் மெய்மொழி, அது உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன்கிறதுல உலகலாம்ங்கிறது எல்லாருக்கும் கேட்டுது, உணர்ந்து ஓதற்கு அறியவன்கிறது சேக்கிழார் காதில் கேட்டுது அப்படின்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி தான் இப்போ மாணிக்க வாசகருக்கு இரு என்ற தனி வார்த்தை சொல்லிட்டான். கோலமார் பொதுவினில் வருகன் கடவுள் சொல்லிட்டான். அது மாதிரி தான் நமக்கும் சொல்கிறான். நமக்கு ஒன்றும் ஏறலையே, நமக்கு எத்தனை தடவை இருன்னாலும் நாம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் மாணிக்க வாசகருக்கு இருங்கிறது எல்லா விதமான இருட்டையும் நீக்கி சம்பந்தப்படுத்திய ஒரு ஞானம். அப்போ அந்த நம்ம இருட்டை நீக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த இருட்டை நீக்கிறது. அந்த இருட்டை இப்போ நமக்குள்ளே இப்போ நம்ம பழகிறோன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த நமக்குள்ளே எவ்வளோ இருட்டு இருக்குதுன்றது தான்
எங்கள் வீட்டில் இப்போ யாருமே நம்ப முடியலப்பா, நண்பனையும் நம்ப முடியல, வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ப முடியல, யாருக்கு எந்த பிரச்சனை வரும்னு தெரியல, யாரும் நம்ப முடியாதுன்னு தெரியல, அவன் ஏமாற்றுவானா இவன் ஏமாற்றுவான், நான் வெளியில் இருக்கிறவனை சொல்கிறத போய் புள்ளை ஏமாத்துமா பொண்டாட்டி ஏமாத்துமான்ற அளவுக்கு இருட்டு அதிகமாக வளர்ந்து போச்சு. இப்போ அந்த இருட்டு வளருதுன்னு சொன்னால் இந்த பழகிறதுல இடைவெளி வருது. அதுதான் நாம் வந்து இது எங்கேருந்து வருது, புதுசாக வருதா அப்படின்னு கேட்டால் நம்மகிட்டே இருக்கிற சரக்கு. நல்லா பாருங்க, சிவஞான போதத்தில் இருட்ட தனிப்பொருளாவே எழுத மாட்டார் சிவஞான முனிவர். இங்கே ஆணவத்தோடையே நாம சேர்ந்திருக்கிறோம். ஆனா அதுவும் நாம ஒண்ணு இல்லை, அதை விட்டா வளர்ந்துரும். ஆனா அதுதான் வளர்ந்த ஒரு பெரிய விஷயம். இந்த உலகத்திலேயே பெருசு இருட்டு தான் அப்படிங்கிறது தான் சயின்ஸும். அதான் நான் ஸ்ரீவாக்கின்ஸ்லாம் சொன்னது. இப்போ இருட்டு தான் பெருசு. இன்னும் நீங்கள் அந்த கொடிக்கவி படிச்சீங்கன்னா ஒரு பாட்டுக்கு மேலே வெளியே போக முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடும், ஒன்று மிகின் ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு. அந்த 2 வரியிலேயே எல்லாத்தையும் அடக்கியிருப்பார் உமாவி சிவாச்சாரியார். அவர் 4 பாட்டு எழுத வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதில் அந்த ஒரு பாட்டே எல்லாத்தையும் முடிச்சிருவார். குளிக்கும் அருள் தான் வந்து கூடும்படி கொடி கட்டினேனே அவர் சொல்றது. அப்போ இந்த இருட்டை வந்து நீங்க இப்போ இது புரிஞ்சுக்கணும். ஆணவத்தை, ஆணவம் முதல்ல வியாபகமானது. அது என்ன பண்ணுச்சுன்னா வியாபகமாக இருக்கிற ஆன்மாவை அணுத்தன்மை பட செய்தது, சுருங்க வச்சிருதுங்கிறான். அதுதான் ஆணவமானது ஆன்மாவை அணுவாக சுருங்க வைத்தது. இதுதான் நிலவரம். முதல் நிலவரமே இதான். இந்த நிலவரத்தில் இருந்து இதை எடுத்து இதுக்கு என்ன பண்றான் பெருமான்னா, ஒன்றும் நீங்க இந்த இதுக்கெல்லாம் போக வேணாம், சும்மா ஒரு எளிமையா சொல்லிடுறேன். அப்புறம் நான் கொஞ்சம் விவரமா 36 சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தை பார்த்து குறிப்பிட்ட ஒரு 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 நியதியை வச்சு கலை அப்படின்னு ஒரு தத்துவத்தின் மூலமாக அசைய வைக்கிறான். கலை என்பதின் மூலமாக நம்முடைய செயலை அசைய வைக்கிறான். அதுக்கப்புறம் வித்தைங்கிற தத்துவத்தின் மூலமாக அறிவை அசைக்கிறான். அதுக்கு பிறகுதான் ஆசையை கொடுக்குறான். இச்சை, கலை, வித்தை, அராகம், ராகம் அல்லது இச்சை, நம்முடைய ஆசையை அசைக்கிறான். முதல்ல செயலை அசைக்கிறான், அப்புறம் அறிவை அசைக்கிறான், அப்புறம் தான் ஆசையை அசைக்கிறான். இப்போ இதுக்கு நமன்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு உயிரை தேடி, அதாவது அதுக்கு ஒரு உடம்ப கொடுக்குறான். உயிர் தான் இப்போ நம்ம ஆணவம் என்கிற ஒரு வியாபியினால் அணுத்தன்மைப்பட்டுவிட்ட உயிரை அதனுடைய செயலை எழுப்பி, அதனுடைய அறிவை எழுப்பி, அதனுடைய ஆசையை எழுப்பி ஒரு உடம்பிலே செலுத்துகிறான். இந்த உடம்புல செலுத்துற இந்த விஷயம்தான் உயிர் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே ஆணவத்தால் சுருங்கி போச்சு. அதை கொஞ்சம் அசைச்சி பார்த்து முதல்ல அதை கொஞ்சம் இப்போ அதுக்கு தெரியாது ஆன்மாவுக்கு நாம் எப்படி செயல்படுறோம். இப்போ அந்த ஆன்மாவுக்கு என்ன அறிவுன்னு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும் இது எப்படி செயல்படுது. இப்போ நம்ம குழந்தைக்கு தெரியல. இப்போ நேற்று கோயிலில் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று நம்ம நல்லூர் கந்தசாமியை வச்சு ஒரு கவிதை எழுதணும்னு போய் தேமிச்சேன்னு. இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தோல் மேலே தூக்கி வச்சுன்னு காட்டுறாங்க சாமியை. இது எல்லாம் இன்னொரு குழந்தைய பார்த்துன்னு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. இவங்க நம்ம எதிர இது எந்த காலத்தில் வளர்ந்து பார்த்துட்டான், நான் வானாங்கல ஆசை. ஆனால் இப்போவே இது இந்த குழந்தை எல்லாத்தையும் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் அதை வாங்கி இவங்க அதை தோல் மேலே இவங்க போய் அதை வந்து இந்த இடத்துக்கிட்டும் போயிட்டு வந்தாங்கிற ஞானத்தை தாண்டி நமக்கு எல்லாருக்கும் மறைக்கும். எல்லா குழந்தையும் தோல் மேலே இருக்குது. நமக்கு சூரன் அதுக்கு மேலே தெரிஞ்சாதான் நம்ம பார்க்க முடியும், பெருமானையும் சூரனையும். அப்போ இந்த மேலே என்ன வேடிக்கைன்னா, அங்கே ஒரு அம்மா மேலே இருக்கிற குழந்தை இங்கே இருக்கிற குழந்தைய பார்த்து விளையாடுது. இதுக்கு மேலே கீழே விளையாடுற குழந்தைய அதான் பண்ணுது. அப்போ என்ன நடக்குது? இப்போ நாம் வந்து சாமியை பார்த்தோமா, சூரனை பார்த்தோமா, இல்லை வந்து மாமரத்தை பார்த்தோமா, மாமரத்துலேருந்து மாங்கலையில் பார்த்தா நான் மாங்காய் நிறைய அதில் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்த்து அதை கிட்ட வந்தால் தான் தெரியுது அதுக்குள்ளே சணலை போட்டு 1000 மாங்காயை கட்டி எடுத்து வந்துருக்காங்கன்னு தெரியுது.
ஆஹா, இவ்வளவு அனுபவமும் அதுக்குள்ள வருது. அப்ப எப்படின்னா பழகும் போது வருது இல்ல, இந்த மாதிரி இறைவன் அந்த ஆன்மாவோட பழகுறான் முதல்லயே. அதுக்கு இன்னும் எப்படிலாம் வர்றான்னு கேட்டிங்கன்னா, சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்த வித்தை, முதல்ல அவன் கீழே இறங்கி வருவான். அதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் நமக்காக மாயையில் அதை வந்து டெவலப் பண்ண விஷயம். அதெல்லாம் நான் இன்னும் படிக்கும்போது நான் படிப்பேன். அப்படி இறங்கின கடவுள் நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து அசைக்கிற வேலை தான். நமக்கு 3 விஷயம்தான். அதாவது நாலேஜ், டிசையர், ஆக்ஷன். இச்சை, ஞானம், கிரியை. ஆசை, அறிவு, செயல். இது 3 தான். நாம அறிவாளி, செயல்படுகிறவன், அப்புறம் என்ன, ஆசைப்படுகிறவன். இந்த 3 தான் நம்ம ஒவ்வொரு உயிருக்குமான இப்போதைக்கு நாம தெளிவாக முடிவு பண்ற ஒரு விஷயம். இந்த 3ஐயும் அசைக்கிறது தான் இறைவன் செஞ்ச முதல் வேலை. நம்முடைய முதல்ல நம்மளை வந்து ஆசை எழுப்பல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் முதல்ல ஆசையை எழுப்பவில்லை. முதல்ல அவன் ஆசையை எழுப்பிட்டான்னா உனக்கு என்ன ஆசைப்படுறதுனே தெரியாது. முதல்ல நம்முடைய செயலை எழுப்புகிறான். செயலை எழுப்பின பிறகுதான் அறிவை எழுப்புகிறான். அறிவை எழுப்பின பிறகுதான் ஆசையை எழுப்புகிறான். குழந்தை வளருதுன்னு சொன்னா அது முதல்ல வளர வச்சு அதுக்கு எந்த அளவுக்கு அறிவு வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது ஆசையை நிறைவேற்றுறது நாம சாதாரணமாகவே உலகத்துல வளர்க்குற மாதிரி அவனும் முதல்ல நம்மோட செயலை எழுப்பி அறிவை எழுப்பி ஆசையை எழுப்புகிறான். இந்த எழுப்பின பிறகு இந்த ஆன்மா செயல்படுறதுக்கு தயாராகிடும். அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் புருஷன் பேர். புருடன் அப்படின்னு ஆன்மாவுக்கு ஒரு பேர். என்ன அப்படின்னா, இந்த காலம் நியதிக்கு உட்பட்டு கலை வித்தை அராகத்தால் எழுப்பப்பட்ட ஆன்மா. இந்த ஆன்மாவைத்தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5ஓடு சேர்த்து 7 பொருளாக கட்டி அதில் ஆன்ம சேர்ந்திருக்கு. இதை ஒரு உயிர் என்பதாக காண்பித்து ஒரு உடம்பிலே இணைக்கிறான் கடவுள். இந்த கடவுள் இணைச்ச பிறகு இந்த உடம்புல வாழற இந்த உயிர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆணவத்தில் சேர்ந்திருக்கிற நான் முதலிலே பார்க்கவில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இப்ப முடியாது. அறிவாளியாக இருக்கிற அந்த உயிர் இந்த காது மூக்கு இவைகளோடு சம்பந்தப்பட்டு அறிவாளியாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறது. இப்பொழுது இந்த கண்ணின் மூலமாக நான் பார்க்கிறேன் என்பதாக செயல்படுகிற உயிர் என்னை இப்படியெல்லாம் பார்க்க வைத்தது கடவுள் என்பதாகிய ஒரு ஞானத்தை பெறுகிற காலம் வருமானால் அந்த ஞானத்திற்கு பெயர் போத ஞானம் என்று பெயர். இந்த போத ஞான அனுபவம் வந்தால் அதை செய்தவன் சிவன் என்பதாகிய ஒரு பரம்பொருள் என்ற ஒரு அடையாளம் வரும். இந்த 3ம் சேர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தன்மையிலேயே வந்தது ஒரிஜினாலிட்டி. அப்பதான் அறிவாளி என்பதாகவே இருக்க வேண்டிய நிலையில் ஆன்மாவை இருக்க செய்தான் என்பது தெரிய வரும் பொழுது சிவஞான போதத்தை உணர்ந்த அத்துவிதி என்பதாக ஆன்மா நிற்கும். இது அத்துவிதிங்கிறது சிவஞான போதத்தை உணர்ந்த பிறகு வர்ற உங்களுக்கு கொடுக்க போற பட்டம். இப்போ ஆரம்பிக்கிறது சிவஞான போதங்கிற ஒரு நூல். அந்த பேர்ல இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் அனைவரும் அத்துவிதியாக ஆகப் போகிறீர்கள். முதல் 6 சூத்திரம் இந்த நமக்கு வந்து நம்ம உலக அமைப்பில் அமைந்தது. பின்னாடி 6 சூத்திரம் போத அமைப்பில் அமைந்தது. அதை நாம் நாளைக்கு இன்னும் இதனுடைய தொடர்ச்சியாகவும் இன்னும் அப்படியே நம்ம விளங்கிக்கிற மாதிரியே இன்னும் பார்த்து நாளை வந்து நம்ம முறையாக படிக்கலாம் என்பதாக சொல்லி மதிப்பிற்குரிய வேதநாதன் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் வந்திருக்கிற சிவனடியார் அதாவது சிவத்தொண்டன் சபையாரும் இன்னும் மாணவர்களுக்கும் நம்முடைய அரசாங்க கலாச்சார திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.